நேத்து கிளாஸோட கண்டினியூஷன் தான். நாம நேத்துல இருந்து மேக்னெட்டை இன்வெஸ்டிகேட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இந்த இன்வெஸ்டிகேஷன்ல நாம ஸ்டார்டிங்ல எடுத்த ஸ்டைல் என்னன்னா அனலாகி ஸ்டைல். அதாவது மேக்னெட்ல இருக்கிற சில டேர்ம்ஸ் சிமிலர் லைக் எலக்ட்ரோஸ்டாட்டிக் டேர்ம்ஸ் மாதிரியே இருக்கும். அந்த மாதிரி டேர்ம்ஸா கனெக்ட் பண்ணி படிச்சுக்கிட்டு இருக்கோம். உதாரணத்துக்கு எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ்ல எலக்ட்ரிக் டைபோல், அதே மாதிரி இங்க மேக்னெட்டிக் டைபோல். எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ்ல எலக்ட்ரிக் ஃபீல்டு, அதே மாதிரி என்ன அப்படின்னா மேக்னெட்டிக் ஃபீல்டு. எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ்ல ஆக்சியல் லைன், ஈக்குவட்டோரியல் லைன் சில டெரிவேஷன். அதே மாதிரி இங்கேயும் என்னது ஆக்சியல் லைன், ஈக்குவட்டோரியல் லைன் சில டெரிவேஷன். டைமுக்கு வாங்க, மீட்டரை கனெக்ட் பண்ணுவாங்க, இடிச்சுக்காதீங்க. எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ்ல டார்க்கு, யூனிஃபார்ம் எலக்ட்ரிக் ஃபீல்டு, பொட்டன்சியல் எனர்ஜின்னு டைபோல்ல சில டேர்ம்ஸ். அதே மாதிரி மேக்னட்டிசம்லயும் மேக்னெட்டிக் டைபோல், டார்க்கு, பொட்டன்சியல் எனர்ஜின்னு சில டேர்ம்ஸ். இதெல்லாம் என்ன பண்ணிருக்கோம், நேத்துல இருந்து படிக்க ஆரம்பிச்சிருக்கோம். பொட்டன்சியல் எனர்ஜி வரையும் முடிச்சிருக்கோம். அதே மாதிரி எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ்ல எலக்ட்ரிக் பிளக்ஸ்னு ஒரு டேர்ம் இருக்கு. இதை நாம கம்ப்ளீட்டா படிச்சுட்டோம்னா மேப் பண்ணி இல்ல அனலாகி ஸ்டைல்ல மேக்னெட்டிக் பிளக்ஸை ஈஸியா படிச்சிடலாம். நான் எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ்ல காஸ் லாவுக்கு கீழே தான் எலக்ட்ரிக் பிளக்ஸை எக்ஸ்பிளைன் பண்ணேன். அப்படி நான் எக்ஸ்பிளைன் பண்றப்ப இந்த எலக்ட்ரிக் பிளக்ஸுக்கு டெஃபினிஷன் என்னவோ அங்க இருந்து தான் ஸ்டார்ட் பண்ணேன். என்னப்பா டெஃபினிஷன்? எலக்ட்ரிக் ஃபீல்டு லைன்ஸ் பாசிங் த்ரூ இல்லைன்னா கிராசிங் த்ரூ, எப்படி வேணாலும் எழுதலாம். பாசிங் த்ரூ கிவன் ஏரியா அப்படின்னு சொல்லுவாங்க. இதான் எலக்ட்ரிக் பிளக்ஸோட டெஃபினிஷன். இதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கு இந்த மாதிரி ஒரு அட்டையை எடுத்துக்கிறேன். இந்த அட்டையில நான் இந்த ஏரியாவை தான் சூஸ் பண்றேன். நான் இந்த ஏரியாவை தான் சூஸ் பண்றேங்கிறத இண்டிகேட் பண்றதுக்கு இங்க இருந்து ஒரு பெர்பெண்டிகுலர் லைன் போடணும். இந்த பெர்பெண்டிகுலர் லைன் தான் ஏரியாவோட டைரக்ஷன். இப்ப 3 விதமா இந்த ஏரியாவை சூஸ் பண்ண போறேன். இதே ஏரியா தான் சூஸ் பண்ண போறேன். நான் டயக்ராமோட ஸ்ட்ரக்சரை மாத்த போறேன். எப்படின்னா ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட் இப்படி வரைய போறேன், செகண்ட் அட்டெம்ப்ட் இப்படி, தேர்ட் அட்டெம்ப்ட் ஒரு மாதிரி இன்க்ளைண்டா. ஸோ 3 டயக்ராமையும் போர்ட்ல வரைஞ்சுக்கிறேன். 3 அட்டெம்ப்ட்லயும் நான் சூஸ் பண்ண ஏரியா ஒரே ஏரியா தான். இந்த ஏரியா தான் சூஸ் பண்றேன். இதுதான் ஏரியா, அதோட டைரக்ஷன் இது. தேர்ட் அட்டெம்ப்ட்ல இப்படி சூஸ் பண்றேன். இதுதான் ஏரியா, டைரக்ஷன் இது. செகண்ட் அட்டெம்ப்ட்ல ஒரு மாதிரி சாய்வா எடுக்கணும். இதுல பாருங்களேன், 90 டிகிரி வந்திருக்கும். ஏரியாவோட அந்த டைரக்ஷன் 90 டிகிரியை கிரியேட் பண்ணிருக்கும். அந்த மாதிரி நீங்க இங்க டிரா பண்ணணும். ஸோ நீங்க டிரா பண்ணதுக்கு அப்புறம் அதுல 90 இருக்கான்னு செக் பண்ணு. நீ பாட்டு ஏதோ ஒரு லைன்னு போடக்கூடாது. ஸோ அப்போ 3 டயக்ராம்லையும் கிவன் ஏரியாவை நான் சூஸ் பண்ணிட்டேன். அப்புறம் ஃபீல்டு லைன். ஃபாரடே தான் தெளிவா சொல்றாரு, ஃபீல்டு லைன் கண்ணுக்கு தெரியாது, ஆனா நீங்க இருக்கிற மாதிரி ஃபீல் பண்ணி வரைஞ்சுக்கலாங்கிறாரு. நேத்து கூட பார்த்தோம், யூனிஃபார்ம் ஃபீல்டு லைன்ஸ்னா எப்படி வரையணும். ஒரே சைஸ்ல லைன், ஒரே ஸ்பேசிங்ல வரையணும். நான் யூனிஃபார்ம்னா ஸ்பேசிங் அண்ட் லைன் லென்த் எல்லாத்தையும் மாத்திக்கலாம். நம்மளுக்கு சிலபஸ்ல யூனிஃபார்ம் தான் இருக்கு, அதனால யூனிஃபார்ம் ஃபீல்டு லைன்ஸ் வரையலாம். இதான் யூனிஃபார்ம் ஃபீல்டு லைன்ஸ். பாருங்க, ஒரே சைஸ்ல லென்த் இருக்கும், ஸ்பேசிங்கும் ஒரே மாதிரி இருக்கும். அதோட எலக்ட்ரிக் ஃபீல்டை ஈன்னு எழுதலாம். அதே மாதிரி அந்த டயக்ராம்லயும் வரைகிறான். ஸோ ஃபீல்டு லைன்ஸ் வரைஞ்சிட்டான், which is E. அதே மாதிரி இந்த டயக்ராம்லயும் வரைஞ்சிடும். இதுல மட்டும் ஒரு இன்க்ளினேஷன் ஃப்ரேம் ஆகுது, அதை தீட்டான்னு மாத்தி. இப்ப டெஃபினிஷனை ரீட் பண்ணி பாருங்க. ஃபீல்டு லைன் நாம சொல்ற ஏரியா வழியா பாஸ் ஆகும். ஃபர்ஸ்ட் டயக்ராம் எப்படி இருக்கு, இதுதான் ஏரியான்னு இருக்கு. நான் சூஸ் பண்ணிருக்கிற ஏரியா டைரக்ஷன் இது. ஃபீல்டு லைன்ஸும் அந்த ஏரியா வழியா பாஸ் ஆகும், அப்படிதானே இருக்கு. ஃபீல்டு லைன் இப்படி போற மாதிரி இருக்கு. அப்ப ஃபர்ஸ்ட் டயக்ராம் டெஃபினிஷனை ஒபே பண்ணும். தேர்ட் டயக்ராம் பாருங்க, நாம சூஸ் பண்ண ஏரியா எப்படி இருக்கு.
ஃபீல்டு லைன்ஸ் இப்படி போகுது. அப்ப நாம சூஸ் பண்ண ஏரியா வழியா லைன் போகல. அப்ப தேர்ட் டயக்ராம் டெஃபனிஷனை டிஸ்ஒபே பண்ணுது. டெஃபனிஷனை ஒபே பண்ற ஒரு டயக்ராம், டெஃபனிஷனை டிஸ்ஒபே பண்ற ஒரு டயக்ராமையும் நம்ம பாக்குறப்ப அந்த டெஃபனிஷன் கொஞ்சம் கொஞ்சமா அக்செப்டபிளா மாறும். ஏன்னா இந்த டெஃபனிஷன் எப்படி வந்துச்சுன்னு நீ போய் கண்டுபிடிச்சு படிக்கிறது கஷ்டம். கஷ்டம், அறுவையா இருக்கும். நான் படிச்சிருக்கேன். ஒன்னும் கிளாரிட்டி எல்லாம் பெருசா கிடைக்காது, ஒரு மாதிரி கொஞ்சம் டீவியேட்டடா போகும். அதனால நான் ஸ்டைல மாத்துறேன், டெஃபனிஷனே எழுதிக்கிறேன். என்ன சொல்ல வருது, என்ன சொல்ல வரல, இது ரெண்டையும் ஃபோக்கஸ் பண்றப்ப ஆட்டோமேட்டிக்கா அந்த டெஃபனிஷன் கொஞ்சம் கொஞ்சமா நம்மளுக்கு கம்ஃபர்டபுளா மாறிடும். இப்ப டெஃபனிஷனை இந்த செட்டப் ஒபே பண்ணுது, விச் மீன்ஸ் இதுல எலக்ட்ரிக் பிளக்ஸ் இருக்குன்னு அர்த்தம். எலக்ட்ரிக் பிளக்ஸ் இருக்குன்னா கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிக்கணும்னா ஃபார்முலா வேணும். சிம்பிள். நீங்க எலக்ட்ரிக் ஃபீல்டு ஏரியாவை மல்டிப்ளை பண்ணா கிடைச்சிடும். இந்த செட்டப் டெஃபனிஷனை டிஸ்ஒபே பண்ணுது. டிஸ்ஒபே பண்ணுதுன்னா எலக்ட்ரிக் பிளக்ஸ் இருக்காதா, அதனால ஜீரோன்னு போட்டேன். இந்த செட்டப்ல ஏரியா ஒரு மாதிரி இன்க்ளைண்டா இருக்கு. நான் பல தடவை உங்கள்கிட்ட டிஸ்கஸ் பண்ணலாம். ஒரு டேம் இன்க்ளைண்டா இருந்தா நீங்க ரெண்டா ஸ்பிளிட் பண்ணலாம். தீட்டா இருக்கிற சைடு காஸ் தீட்டா டேம் ஜெனரேட் ஆகும், அதுக்கு பெர்பெண்டிகுலரா சைன் தீட்டா டேம் ஜெனரேட் ஆகும். இதுல நாம சூஸ் பண்ண ஏரியா வழியா இ காஸ் தீட்டா தான் பாஸ் ஆகுது. அப்ப இந்த செட்டப்புக்கு எலக்ட்ரிக் பிளக்ஸோட ஃபார்முலா இ காஸ் தீட்டா இன்டு ஏரியா. இந்த ஃபார்முலா பிக் பண்ணதுக்கு அப்புறம் இல்ல ஐடென்டிஃபை பண்ணதுக்கு அப்புறம் எனக்கு இதுதான் பெஸ்ட் ஃபார்முலான்னு ஃபீல் ஆகுது. ஏன்னா இதை வச்சு இதுக்கும் போகலாம், இதுக்கும் போகலாம். அப்படி போகணும்னா தீட்டா வேணும். தீட்டா ஈக்கும் ஏரியாவுக்கும் அக்ராஸா உள்ள ஆங்கிள். ஃபர்ஸ்ட் டயக்ராம்ல இ ஏரியா ரெண்டும் ஒரே டைரக்ஷன்ல தான் பாஸ் ஆகுது. அப்ப தீட்டா 0. தீட்டா 0 போட்டா காஸ் 0 1 இந்த ரிசல்ட் வந்துடும். இந்த டயக்ராம்ல இயும் ஏரியாவும் பெர்பெண்டிகுலரா இருக்கு. அப்ப தீட்டா 90. தீட்டா 90 போட்டா காஸ் 90 0ன்னு அந்த ரிசல்ட் வரும். அப்ப எந்த ஃபார்முலா எல்லா கேசஸுக்கான ஆன்சரையும் ஆஃபர் பண்ணுதோ அதான் ஃபைனல் ஃபார்முலா. இது மட்டும் பார்த்தா புரியாது. அதனால சப்போர்ட்டுக்கு ரெண்டு செட்டப் எடுத்துக்கிட்டு டெஃபனிஷனை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டு எது ரெக்வயர்டோ அதை கலெக்ட் பண்ணியாச்சு. இந்த ஃபார்முலால காஸ் தீட்டா இருக்கு. வெக்டார் மேக்ஸ் படி ஒரு ஈக்குவேஷன்ல காஸ் தீட்டா இருந்தா நீங்க டாட் ப்ராடக்டா எழுதலாம். இஃப் ப்ராடக்ட் இஸ் டாட்னா குவாண்டிட்டி ஸ்கேலார்னு இருக்கும். இது நம்ம காஸ் லாவுக்கு முன்னாடி இப்படிதான் படிச்சிருப்போம். ப்ராபபிளி நான் எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ் நோட்ஸ்ல ஏரியாவை ஏன்னு எடுக்காம எஸ்ன்னு எடுத்திருக்கலாம். அவ்வளவுதான், சிம்பிள் பெருசா அது மட்டும் தான் சேஞ்ச் ஆயிருக்கலாம். வேற கான்செப்ட்லாம் எதுவும் சேஞ்ச் ஆயிருக்காது. இப்படிதான் வரைஞ்சு வச்சிருப்போம். நீ நோட்ஸ் எடுத்து பார்த்தா தெரியும், எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ் நோட்ஸ் ரெஃபர் பண்ணு. பட் நாம இங்க ஃபேவரா எல்லாத்தையும் எடுத்துக்கிறோம். எப்படின்னா யூனிஃபார்ம் எலக்ட்ரிக் ஃபீல்டு, நீட்டா ஒரு ஏரியா எடுத்திருக்கோம். இப்படி ஏரியா ஃபைனைட்டா இல்லாம கொஞ்சம் இர்ரெகுலரா ஆர்பிட்டரியா இருந்துச்சுன்னா, எலக்ட்ரிக் ஃபீல்டு யூனிஃபார்மா இல்லாம நான் யூனிஃபார்மா இருந்துச்சுன்னா, அப்ப இந்த ஃபார்முலாவை இப்படி சிம்பிளா எழுத முடியாது. இன்னும் கொஞ்சம் ப்ரொஃபஷனலா எழுதணும். அது என்ன அப்படின்னா psi is equal to integral over E vector dot dA vector. நான் யூனிஃபார்ம் எலக்ட்ரிக் ஃபீல்டு ஆர்பிட்டரி ஏரியானா இப்படி எடுத்துக்கிட்டு சிம்பிளிஃபை பண்ணணும். இததான் நம்ம காஸ் லாவோட அப்ளிகேஷன்ஸ்ல எல்லாம் யூஸ் பண்ணிருப்போம். நான் இதை என்னைக்கு டெவலப் பண்ணனா அன்னைக்கு இந்த ஃபார்முலாவை பேஸ் பண்ணி பிளஸ் காஸ் லாவோட ஃபார்முலா இருக்குல்ல. காஸ் லாவோட ஃபார்முலா என்ன? எலக்ட்ரிக் பிளக்ஸ் psi is equal to Q enclosed by epsilon naught இருக்குல்ல. இது ரெண்டையும் வச்சு 18 ப்ராப்ளம் நடத்திருப்பாங்க. காஸ் லா நோட்ஸ் எடுத்து பாருங்க. காஸ் லால மொத்தம் 34 35 ப்ராப்ளம் இருக்கும். அதுல இந்த ரெண்டு ஃபார்முலா வச்சு அத்தனை ப்ராப்ளம் நடத்திருப்பேன். உன் பிரெயின்ல இருந்து ஈஸியா எஸ்கேப் ஆகுற ஜோன்ல காஸ் லாவும் ஒண்ணு. மறந்துடுவேன். இந்த மாதிரிலாம் பேசணுமா நடத்தணுமா அப்படிங்கிறதே ரீவைண்ட் ஆகாது. இந்த லெசன் மேக்னடிசம் படிக்கிறப்ப முடிஞ்ச வரை எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ்ல எதை தானே அனலாகின்னு சொல்றோம்னா அதை போய் அறகுறையா படிக்காம ஃபுல்லா படி. அதுல இருக்கிற ப்ராப்ளம்ஸையும் பாரு, ஒரு முழு திருப்தி சாட்டிஸ்பாக்சன் வரும். முடிச்சாச்சு. எப்படி எலக்ட்ரிக் பிளக்ஸோ அதே மாதிரி மேக்னடிசம்ல மேக்னெட்டிக் பிளக்ஸ். அப்ப அதை எப்படி ஸ்டேட் பண்ணலாம்? மேக்னெட்டிக் லைன்ஸ் ஆஃப் ஃபோர்ஸ் பாசிங் த்ரூ கிவன் ஏரியான்னு சொல்லலாம். இதே மாதிரி டயக்ராம் போடலாம். ஒரு சின்ன மாற்றம் மட்டும் பண்ணும். என்ன பண்ணும்? ஈக்கு பதில் பின்னு மாத்தி விட்டுரும். அவ்வளவுதான். மற்றபடி இதே தான் வரும். அப்ப ஃபைனல் ஆன்சர் என்னப்பா வரும்? மேக்னெட்டிக் பிளக்ஸ் psi is equal to B cos theta into ஏரியான்னு வரும்.
காஸ் தீட்டாவுக்கு பதில் டாட் ப்ராடக்ட்னு எழுதலாம். ஆர்எல்ஸ் நான் யூனிஃபார்ம் மேக்னெட்டிக் ஃபீல்ட் ஃபைனைட் ஏரியாவா இல்லாம இர்ரெகுலர் ஏரியாவா இருந்ததுன்னா அப்ப இங்க எப்படி எழுதணும் ப்ரொஃபஷனலா, அதே மாதிரி இதையும் எழுதலாம். பி வெக்டார் டாட் ஏ வெக்டார். இந்த மேக்னெட்டிக் பிளக்ஸ்ங்கிற டேர்ம் இருக்குல்ல, எலக்ட்ரிக் பிளக்ஸ் மாதிரியே மேக்னெட்டிக் பிளக்ஸ்ங்கிற இந்த டேர்ம் இருக்குல்ல, இந்த டேர்ம் இந்த லெசன்ல ஒரு டம்மி டேர்ம். இது நம்மளுக்கு மோஸ்ட்லி அடுத்தடுத்த ஸ்டேஜ்ல தேவைப்படாது. ஆனா இதே டேர்ம் அடுத்த சாப்டர் எலக்ட்ரோ மேக்னெட்டிக் இண்டக்ஷன்ங்கிற அடுத்த சாப்டர்ல பாப்புலரான டேர்ம். இது இல்லாம உன்னால எதுவுமே பண்ண முடியாது. அந்த சாப்டர் வரப்பையும் திருப்பி இதெல்லாம் நடத்துவோம். ஓகே, அப்ப இன்னொரு தடவை ரீவைண்ட் பண்ணிக்கலாம். இப்போதைக்கு இது டம்மி டேர்ம். டம்மி டேர்மா இருந்தாலும் இதுல இருந்து நான் பி கண்டுபிடிக்கிறதுக்கு ட்ரை பண்றேன். ஒரு சின்ன கம்ஃபர்டபிலிட்டிக்காண்டி காஸ் தீட்டாவை ரெஃப்யூஸ் பண்ணிக்கிறான். காஸ் தீட்டாவை ரெஃப்யூஸ் பண்ணிட்டா மேக்னெட்டிக் பிளக்ஸ் பை ஏரியான்னு வந்துடும். இதை வச்சு பியோட யூனிட் பிளான் பண்றான். இந்த மேக்னெட்டிக் பிளக்ஸ்ங்கிற டேர்மை கண்டுபிடிச்சது யாருன்னா வெப்பர். அதனால அவரோட பேரையே யூனிட்டா வச்சிடணும். வெறும் டபிள்யூ போட்டா வாட்ஸ மீன் பண்ணும், அதனால டபிள்யூபின்னு எழுதுவாங்க. ஏரியாவுக்கு மீட்டர் ஸ்கொயர். கொஞ்சம் நேத்து கிளாஸ்ல நம்ம மேக்னெட்டிக் ஃபீல்டு படிச்சோம்ல, அப்ப அதுக்கு என்னென்ன யூனிட் எழுதணும்னு யோசிச்சு பாருங்க. உண்மையான யூனிட் நியூட்டன் பை ஆம்பியர் மீட்டர். இதை மறந்துடவே கூடாது. மேக்னெட்டிக் ஃபீல்ட கண்டுபிடிச்சது டெஸ்லா. அவரை ஹானர் பண்றதுக்காண்டி டெஸ்லாங்கிற யூனிட்டை தான் மோஸ்ட்லி எல்லாரும் ஃபாலோ பண்ணுவாங்க. நான் மூணாவதா ஒரு யூனிட் சொன்னேன். என்ன யூனிட்? வெப்பர் பர் மீட்டர் ஸ்கொயர். அது எப்படி வருதுங்கிறத நேத்து கிளாஸோட எண்ட்ல சொல்றேன்னு சொல்லியிருந்தேன். ஆனா இதை நேத்து நம்மளால டச் பண்ண முடியல. இப்ப கண்டுபிடிச்சாச்சு வெப்பர் பர் மீட்டர் ஸ்கொயர் எப்படி வரும். 3 யூனிட்டுமே இம்பார்ட்டன்ட். எனக்கு இது ஃபியூச்சர்ல தேவைப்படும். இது மோஸ்ட்லி நம்மளுக்கு நியூமரிக்ஸ் கொடுக்கறப்ப டேட்டால அவங்க ஆஃபர் பண்ற யூனிட். கிளியரா? டோர் ஓபன் பண்ணி சட்டரை போதும். போதும் போதும்டா போதும்டா. ஓகேவா? நேத்து கிளாஸ்லயே நம்ம மேக்னெட்டிக் ஃபீல்ட் பத்தி படிச்சுட்டோம். அப்படி மேக்னெட்டிக் ஃபீல்ட பத்தி படிக்கிறப்ப நான் ஆல்டர்னேட் நேம்ஸ் பத்தி எல்லாம் பேசினேன். மேக்னெட்டிக் ஃபீல்ட மேக்னெட்டிக் இண்டக்ஷன் சொல்லலாம்னு சொல்லியிருந்தேன். இது இல்லாம இன்னொரு நேமும் ஆஃபர் பண்ணிருந்தோம். என்னப்பா இன்னொரு நேம்? மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் டென்சிட்டி. மேக்னெட்டிக் ஃபீல்டுங்கிற டேர்ம் சிமிலர் லைக் எலக்ட்ரிக் ஃபீல்டு அப்படிங்கிறதுனால இந்த டேர்முக்கு பெருசா வேர்ட் எக்ஸ்பிளனேஷன் தேவையில்ல. ஆக்சுவலா இந்த வார்த்தைக்கு முன்னாடியே இந்த வார்த்தையை தான் எல்லாரும் யூஸ் பண்ணாங்க. லேட்டரா தான் அனலாக் ஸ்டைல்ல இந்த வார்த்தையை மாத்திக்கிட்டாங்க. அதனால இது ரெண்டுக்கும் மீனிங் தேவையில்ல அப்படிங்கறத ஜஸ்டிஃபை பண்ணியிருந்தேன். ஆனா இது எப்படி வந்துச்சுன்னு இந்த யூனிட் வர்றப்ப சொல்றேன்னு சொல்லியிருந்தேன். எப்படின்னா இந்த ஃபார்முலா வச்சு இந்த டேர்ம் பிய நாம மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் டென்சிட்டின்னு சொல்லலாம். எப்படின்னா பிசிக்ஸ்ல டினாமினேட்டர்ல ஏரியாவோ வால்யூமோ லென்த்தோ வந்துருச்சுன்னா டென்சிட்டிங்கிற வேர்ட்ல கால் பண்ணலாம். நியூமரேட்டர்ல யார் இருக்காங்க? மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ். அப்ப மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் பை ஏரியான்னு இருக்கிறதுனால பிய நீங்க எப்படி சொல்லலாம்? மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் டென்சிட்டின்னு சொல்லலாம். அவ்வளவுதான். நேம் கிளாரிட்டியும் வந்துருச்சு, யூனிட் கிளாரிட்டியும் வந்துருச்சு. கிளாரிட்டிஸ் கிடைச்சாலும் இந்த டேர்ம் பர்டிகுலரா பயங்கரமா பிளே பண்ற ஒரு டேர்மா இந்த லெசன்ல இல்ல. இந்த லெசன்ல இந்த டேர்ம் டம்மி டேர்ம் தான். பெருசா என்ன ஆகாதுன்னா நம்மளுக்கு வந்து டெக்னிக்கலா யூஸ் ஆகாது. அதனால இதை ரெஃப்யூஸ் பண்ணிட்டு நாம காஸ் லாவுக்குள்ள போவோம். நான் எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸோட காஸ் லாவை தான் ஃபர்ஸ்ட் ரெஃபரன்ஸுக்கு எடுக்கிறேன். ஏன்னா அனலாகி ஸ்டைல். எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ் படி காஸ் லால எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸை கால்குலேட் பண்ணுவோம், which is equal to Q net or Q enclosed by epsilon naught. எந்த புக்லையும் இந்த ஃபார்முலா எப்படி வந்துச்சுங்கிற ஆத்தென்டிகேட்டட் ப்ரூஃப் இருக்காது. நானும் ப்ரூஃப்லாம் எதுவும் எக்ஸ்பிளைன் பண்ணிருக்க மாட்டேன். ஸ்ட்ரெயிட்டா ஃபார்முலா வச்சு ப்ராப்ளம் எப்படி காஸ் லாவை அப்ளிகேஷன்ல பயன்படுத்துறது இப்படிதான் நடத்தியிருப்பாங்க. ஆனா ஸ்டேட் போர்ட் புக்ல மட்டும் ஒரு ரிவர்ஸ் ரூட்ல ஒரு ஃபார்முலாவை டெவலப் பண்ணிருப்பாங்க. எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ்ல வர கூலும்ஸ் லா, எலக்ட்ரிக் ஃபீல்ட வச்சு இந்த ஃபார்முலாவுக்கு
ஒரு எவிடன்ஸ் கொடுத்துருப்பாங்க. சம்டைம்ஸ் என்சிஆர்டி எக்ஸாம்ல அது கேட்கறாங்க. நான் இதை எழுதி ஒரு பிடிஎஃபா உனக்கு குரூப்ல ஷேர் பண்றேன். அதை நீ பார்த்தாவே உனக்கு புரியுற மாதிரிதான் இருக்கும். புரியலன்னா கேளு. ஆனா அதுக்கெல்லாம் ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்காத. என்சிஆர்டி எக்ஸாம் மாதிரியான எக்ஸாம் வந்துச்சுன்னா லைட்டா அதை பார்த்துக்கோ. இப்ப இதான் காஸ் லா. காஸ் என்ன சொல்றாருன்னா, அவரோட லாவை எங்கேயாவது அப்ளை பண்ண ஆசைப்பட்டா ஒரு க்ளோஸ்டு சர்ஃபேஸை இமேஜின் பண்ணுங்கிறாரு. அதுக்குள்ள இருக்கிற சார்ஜை மட்டும் அக்கௌண்டபிளா வச்சுக்கிறனுங்கிறாரு. இப்ப நான் இந்த க்ளோஸ்டு சர்ஃபேஸ்ல பிளஸ் 2q ஒரே ஒரு பாயிண்ட் சார்ஜ் எடுத்திருக்கேன். அப்ப எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் psi ஃபார் திஸ் சர்ஃபேஸ் என்னப்பா வரும்? q நெட்டுக்கு பதில் 2q by epsilon naught. சப்போஸ் இன்னொரு எக்ஸாம்பிள் எடுக்கிறேன். அகைன் ஒரு க்ளோஸ்டு சர்ஃபேஸ். இதுல ஒரு எலக்ட்ரிக் டைபோல வைக்கிறேன். டைபோல்னா யார் பார்ப்பாங்க? ஒரு பிளஸ் சார்ஜ் இருக்கும், அதுக்கு ஈக்குவலா ஒரு மைனஸ் சார்ஜ் இருக்கும். இப்ப நீங்க எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் psi கண்டுபிடிக்கணும் ஃபார் திஸ் சர்ஃபேஸ். என்னப்பா வரும்? இந்த க்ளோஸ்டு சர்ஃபேஸ்க்குள்ள டோட்டல் சார்ஜ் உங்களுக்கு என்னவா இருக்குன்னா 0வா இருக்கு. அப்ப ஆன்சர் என்ன ஆயிரும் அப்படின்னா 0 ஆயிரும். நான் இந்த மாதிரி ப்ராப்ளம் கூட உனக்கு காஸ்லால நடத்தியிருக்கேன். நடத்துறப்ப சொல்லியிருக்கேன். சும்மா உனக்கு ஞாபகம் இருக்குங்கிறதுனால இந்த மாதிரி சொல்லியிருப்போம். ஒரு டைபோல்ல 1,00,000 டைபோல் இருந்தாலும் எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் என்ன ஆகாது? வராது. ஏன்னா நெட் சார்ஜ் 0 ஆயிரும். அதனால காஸ்லா டைபோலுக்கு இன்வாலிட். காஸ்லா செமலா. நிறைய கஷ்டமான விஷயத்த காஸ்லா வச்சு மேனேஜ் பண்ணலாம் ஈஸியா. அந்த அளவுக்கு பாப்புலரா இருக்கிற காஸ்லா டைபோலுக்கு மட்டும் எப்படி இருக்கு? இன்எஃபெக்டிவா இருக்கு. ஸோ அப்ப இந்த இடத்துல எனக்கு ஒரு க்ளூ கிடைக்குது. காஸ் லா இஸ் இன்வாலிட் ஃபார் டைபோல். இப்ப மேக்னடிசம்ல காஸ் லாவுக்கு வரும். மேக்னெட் ஆல்வேஸ் டைபோல் பா. அப்ப காஸ் லா இஸ் இன்வாலிட் ஃபார் டைபோல்னா மேக்னடிசம்ல காஸ் லாவே வராது. அதனால காஸ் லாவை யூஸ் பண்ணி மேக்னடிசம்ல உன்னால மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் கால்குலேட் பண்ண முடியாது. அதனால மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 0 சின்ஸ் மேக்னெட் இஸ் ஆல்வேஸ் டைபோல் அப்படின்னு முடிச்சிடலாம். மேக்னெட்ல உனக்கு காஸ்லா வராது. ஏன் வராது அப்படின்னா உன்னால மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் கால்குலேட் பண்ண முடியாது. ஏன் பண்ண முடியாது அப்படின்னா மேக்னெட் ஆல்வேஸ் டைபோல். மேக்னெட் மோனோபோலா இருந்ததுன்னா அதுக்கு பாசிபிள் கிடையாது. சப்போஸ் சொல்றாங்க மேக்னெட் மோனோபோலா இருந்தா என்ன ஆகும்? மேக்னெட் மோனோபோலா இருந்தா காஸ்லா வேலிடு. அப்போ உனக்கு காஸ்லான்னு ஒரு ஃபார்முலா வரும். என்னப்பா ஃபார்முலா வரும்? சார்ஜுக்கு பதில் போல் ஸ்ட்ரென்த் வரும். கீழே இருக்கிற எப்சலான் நாட்டுக்கு பதில் நியூமரேட்டர்ல மியூ நாட்னு வரும். இப்படிதானே நேற்று அனலாகி நடந்துட்டு இருக்கு. அதே மாதிரி ஃபார்முலாவை கூட நம்ம ரெடி பண்ணிக்கலாம். பட் பிராக்டிக்கலா பேசுறதா இருந்தா காஸ்லா மேக்னடிசம்ல வேலை செய்யாது. காஸ்லா மேக்னடிசம்ல வேலை செய்யலைங்கிறது ஸ்டூடெண்டா உனக்கு சூப்பர் பாயிண்ட். ஆனா டெக்னிக்கலா இது ஒரு பெரிய பிரச்சனை. இதனால அனலாகி ஸ்டைல்ல மேக்னடிசம்ல எதையும் கண்டுபிடிக்கவும் முடியல, எதையும் கத்துக்கவும் முடியல. எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸோட அனலாகி ஸ்டைல்ல படிக்கிறது ஃபெயிலியர் அப்படிங்கிறது இந்த இடத்துல என்ன ஆகுதுன்னா ரெஜிஸ்டர் ஆகுது. இங்கே ஆயிருச்சு. காஸ்லா எலக்ட்ரிக் டைபோலுக்கே வேலை செய்யல, ஆனா மிச்ச ஸ்ட்ரக்சருக்குலாம் வேலை செய்யுது. அதனால காஸ்லா வச்சு நிறைய பண்ணாங்க. அதே மாதிரி இங்க பண்ணிடலாம்னு நினைக்கிறப்ப ஒரு பெரிய டிப் விழுகுது. எப்பயுமே காஸ்லா என்ன ஆகாது? மேக்னடிசம்ல எஃபெக்டிவா இருக்காது. அதனால காஸ்லா இன்எஃபெக்டிவ்னா லெசன் இந்த ஸ்டைல்ல எடுத்துட்டு போறது இன்எஃபெக்டிவ் தான். இதுக்கு மேல ஒன்னால பெருசா என்ன பண்ண முடியாது? எதுவும் அனலாகி ஸ்டைல்ல பண்ண முடியாது. அனலாகி ஸ்டைல் கத்துக்கிறதுக்கும் டிஸ்கஸ் பண்றதுக்கும் அதுல இருக்கிற மாதிரி இதுல இருக்குன்னு ரிவைஸ் பண்றதுக்குள்ள நல்லா இருக்கும். டெக்னிக்கலா சில கொஸ்டின்ஸ் எல்லாம் நேற்று ஜெனரேட் பண்ணிருக்கோம். அதுக்கெல்லாம் ஆன்சர் கிடைக்காது. ஏன் பெர்மனன்ட் மேக்னட்டா பிஹேவ் பண்ணுதுங்கிற கேள்விக்கு ஆன்சர் கிடைக்கல இந்த ஸ்டைல்ல. யார் மேக்னட்டா மாறுவாங்க, யார் டி மேக்னெட், இல்ல யார் மேக்னட்டா மாற மாட்டாங்க, அதுக்கெல்லாம் நம்மள்ட்ட என்ன இல்ல. இந்த ஸ்டைல் மூலியமா எந்த ஆன்சரும் கிடைக்கல. அதனால இது ஃபெயிலியரா இருந்தாலும் நம்ம சிலபஸ்ல இருக்கிறதுனால நம்ம என்ன பண்ணி ஆகணும்? படிச்சுதான் ஆகணும். நேற்று ஒரு கம்பாரிசன் நோட்ஸ் எடுத்தீங்களா? அதுல 11th பாயிண்ட் எடுங்க. அதாவது இந்த நோட்ஸ் ஃபைல்ல இருக்கும். இந்த நோட்ஸ்ல 11th பாயிண்ட் எடுங்க. ஆன்லைன்ல இருக்கிறவங்க கரெக்டா இந்த நோட்ஸ்ல கடைசி பாயிண்ட் வந்துருங்க. 11th பாயிண்ட் பேக் சைட்ல இருக்கும். அதுல ஒரு பக்கம் காஸ்லா எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ்னு இருக்கும், இன்னொரு பக்கம் என்ன இருக்கும் அப்படின்னா காஸ்லா மேக்னடிசம்னு இருக்கும். இருக்கா? நீங்க என்ன பண்ணணும்னா இந்த காஸ்லா எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ் இருக்குல்ல, அதுக்கு கீழே இந்த 2 எக்ஸாம்பிள் எழுதிக்கிட்டு இந்த பாயிண்ட் எழுதிக்கங்க. காஸ்லா மேக்னடிசம்னா நான் எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் 0ன்னு எழுதியிருப்பேன், பிராக்கெட்ல அந்த பாயிண்ட் எழுதிக்கிறேன்.
எழுதிக்கிட்டு கம்ப்ளீட் பண்ணிட்டு டேர்ம்ஸ் அண்ட் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் மேக்னட் நோட்ஸ் எடுங்க. இதை முடிச்சிட்டீங்கன்னா உள்ள வச்சிருங்க, இது தேவைப்படாது இனிமேல். அதுக்கு பதில் டேர்ம்ஸ் அண்ட் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் மேக்னட் எடுத்துக்கங்க. இந்த 2 எக்ஸாம்பிள் போட்டுக்கோங்க, ஏதோ 2 எக்ஸாம்பிள், ஆனா டைபோல் இருக்கிற மாதிரி ஒரு எக்ஸாம்பிள் போட்டுக்கங்க. அந்த நோட்ஸ்ல கடைசி பாயிண்ட் எடுங்க. இந்த நோட்ஸ்ல கடைசி பாயிண்ட் அங்க எழுதுங்க. முடிச்சாச்சா? சீக்கிரம் முடிங்க. எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ் காஸ் லா கீழே இந்த 2 எக்ஸாம்பிள் எழுதிக்கங்க. மேக்னடிசம் காஸ் லா சைடுல அந்த மாதிரி ஒரு இந்த சைஸ் 0ன்னு ஸ்டேட்மெண்டா எழுதியிருப்பேன். பிராக்கெட்ல மேக்னட் இஸ் ஆல்வேஸ் டைபோல் அப்படின்னு எழுதிக்கங்க. மேக்னட் இஸ் ஆல்வேஸ் டைபோல்னா டைபோலுக்கு காஸ் லா என்னது? இன்வாலிட், ஆன்சர் வராது அப்படின்னு எழுதிக்கங்க. எழுதியாச்சா? டேர்ம்ஸ் அண்ட் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் மேக்னட் அந்த நோட்ஸ் எடுங்க. அந்த நோட்ஸ்ல 3rd ப்ராப்ளம் எடுங்க. அந்த நோட்ஸ்ல 3rd ப்ராப்ளம். கால்குலேட் தி மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் coming out from the surface containing magnetic dipole. Say a bar magnet as shown in figure. ஒரு closed surface இருக்குப்பா, அதுல ஒரு டைபோல் இருக்கு. மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் கால்குலேட் பண்ணிருக்காங்க, கால்குலேட் பண்ண சொல்றாங்க. இப்பதான்ப்பா ஐடென்டிஃபை பண்ணோம். க்ளோஸ்ட் சர்ஃபேஸ்க்குள்ள ஒரு மேக்னெட் இருந்ததுன்னா காஸ் லா படி மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் என்ன வரும்? 0ன்னு வரும். அப்ப இதுக்கு ஆன்சர் 0. இதுக்கு ஆன்சர் 0ங்கிறத நான் கீழே எப்படி எழுதியிருப்பேன்னா, ஒரு நிமிஷம் கவனிங்க. மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸோட ஃபார்முலா என்ன? இன்டகிரல் ஓவர் பி வெக்டார் டாட் டிஏ வெக்டார்னு வருமா? இதை எழுதி 0ன்னு போட்டுட்டு இதை ஸ்டேட்மெண்டா மாத்தி இஸ் ஈக்குவல் டு 0ன்னு எழுதியிருப்பேன். இதை ஸ்டேட்மெண்டா மாத்தி இஸ் ஈக்குவல் டு 0ன்னு எழுதுறது எக்ஸ்பிளனேஷன் கிடையாது. நான் பிக் பண்ண புக்ல அப்படி இருந்ததுனால அதே மாதிரி எழுதியிருப்பேன். உண்மையான எக்ஸ்பிளனேஷன் ஆல்ரெடி நான் உனக்கு சொன்னேன். டைபோலுக்கு காஸ் லா இன்வாலிட், சோ மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 0. அதனால இந்த क्वेश्चन பக்கத்துல இப்ப நான் சொல்ற மாதிரி எழுதுங்க. ரெஃபர் பாயிண்ட் நம்பர் 11 இன் கம்பேரிசன் நோட்ஸ்னு போட்டுக்கங்க. கம்பேரிசன் நோட்ஸ்னா எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ் மேக்னடிசம் கம்பேரிசன் நோட்ஸ். அந்த பாயிண்ட் நம்பர் 11 தான் நீங்க இப்படி அப்டேட் பண்ணிருப்பீங்க. அதை ரெஃபர் பண்ணா உனக்கு உடனே என்ன ஆயிரும்? ஐடியா கிடைச்சிரும். இந்த மாதிரி எழுத வேண்டிய நெசசிட்டி இல்லைங்கிறது உனக்கு புரிஞ்சிடும். கிளியரா? குழப்பம் இல்லைல? ஸோ அனலாகி ஸ்டைல் முடிச்சாச்சு, நேத்துல இருந்து இன்னை வரையும் ஸ்டார்ட் பண்ணி. பட் இது நான் வச்ச டார்கெட்டா அச்சீவ் பண்ற ஒரு ரூட்டா இல்ல. அதனால நம்ம இன்னும் டெப்தா இறங்கி படிக்கணும். ஸோ அதுக்கு நான் இன்னும் சில டேர்ம்ஸை உள்ள இன்ட்ரோ பண்ண போறேன். இப்ப யாரும் நோட்ஸ் பார்க்க கூடாது, போர்டை பாருங்க. அடுத்த டேர்ம் என்ன அப்படின்னா மேக்னெட்டிக் ஃபீல்ட் இன்டென்சிட்டி. இதை ஹெச்ங்கிற சிம்பல்ல டினோட் பண்ணுவாங்க. இதுக்கு இன்னொரு பேர் இருக்கு, மேக்னடைசிங் ஃபீல்ட். வேர்ட்ஸ் எல்லாம் கிளியரா ஞாபகம் வச்சுக்கோங்க. என்கிட்ட ஏதோ ஒரு மெட்டீரியல் இருக்கு, ஒரு ஆப்ஜெக்ட் இருக்கு, ஒரு ஸ்பெசிமென் இருக்கு. இதை நான் மேக்னட்டா மாத்தணும். இதை மேக்னட்டா மாத்துறதுக்கு நான் என்ன ஃபீட் பண்றோம்னா அதான் ஹெச். இப்ப நான் என்ன பிளான் பண்றேன் அப்படின்னா, இதை மேக்னட்டா மாத்துறதுக்கு நிறைய டெக்னிக் இருக்கு. எல்லா டெக்னிக்கை பத்தியும் பேசுவோம். பட் தி பெஸ்ட் டெக்னிக் என்னவோ அதை எடுத்துக்கும். ஏன் அதை எடுக்கிறேன்னா அப்பதான் ஃபார்முலா கிடைக்கும். பொதுவா இந்த டேர்முக்கு எந்த புக்லயும் ஃபார்முலா இருக்காது.
ஃபார்முலா இல்லைன்னா நிறைய ப்ராப்ளம் சால்வ் பண்றதே நம்மளுக்கு அன்ஈஸியா இருக்கும். அதனால ஃபார்முலா இருக்கிற மாதிரி இல்ல ஃபார்முலா ஃப்ரேம் ஆகுற மாதிரி ஒரு டெக்னிக் எடுப்போம். ஸோ அப்ப இந்த மாதிரி ஒரு ஆப்ஜெக்ட் எடுத்திருக்கேன், இதை மேக்னட்டா மாத்தணும். இதை மாத்துறதுக்கு நான் என்ன பிளான் பண்றேன் அப்படின்னா, இது மேல சில ஒயரை சுத்துறேன், சுத்திட்டு கரண்ட் பாஸ் பண்றேன். கரண்ட்டை கேபிட்டல் ஐ ஆர் ஸ்மால் ஐ எந்த சிம்பிள்ல வேணாலும் நீ டினோட் பண்ணிக்கலாம். அப்படி கரண்ட்டை பாஸ் பண்ணா இந்த ஸ்பெசிமன் மேக்னட்டா மாதிரி சவுத் போலும் நார்த் போலும் ப்ரொடியூஸ் ஆகும். ஒயரை சுத்தி கரண்ட் பாஸ் பண்ணா எப்படி ஸ்பெசிமன் மேக்னட்டா மாறுச்சு, அது கொஞ்சம் லேட்டா சொல்லித்தரேன். அப்ப இந்த ஸ்பெசிமனை மேக்னட்டா மாத்துறதுக்கு நான் என்ன பண்ணிருக்கேன், ஒயரை சுத்தி இருக்கேன். ஸோ இட் ஹாவ் சம் டைம் கரண்ட்டை பாஸ் பண்ணிருக்கேன். இதுதான் நான் போட்ட எஃபோர்ட். நான் போட்ட எஃபோர்ட்டுக்கு எம்எம்எஃப் அப்படின்னு பேரு. எம்எம்எஃப்னா மேக்னட்டோ மோட்டிவ் ஃபோர்ஸ். அப்படின்னா ஒரு பொருளை மேக்னட்டா மாத்துறதுக்கு நீ போட்ட எஃபோர்ட், நீ கொடுத்த சம்திங். ஹெச்சுக்கு நான் என்னப்பா மீன் சொன்னேன், இதே தான் சொன்னேன், இதே ஸ்டேட்மெண்ட் தான் ஹெச்சுக்கு சொன்னேன். அப்ப ஹெச்சும் எம்எம்எஃப் என்னது, ஈக்குவல். ஓகேவா? எம்எம்எஃப்னாலும் ஹெச்னாலும் ஒண்ணுதான். ஒரு பொருளை மேக்னட்டா மாத்துறதுக்கு நீ என்ன பண்றியோ அதான் ஹெச், நீ என்ன பண்றியோ அதான் எம்எம்எஃப். ஆனா ஒரு சின்ன வித்தியாசம் இருக்கு, லென்த்தால டிவைட் பண்ணு. ஏன், என்ன காரணம்? நீ நல்ல பெரிய சைஸ்ல ஒரு ஆப்ஜெக்ட் எடுத்துக்கிட்டு கம்மியான கரண்ட்டையும் டேனையும் போட்டா அது நல்ல மேக்னட்டா மாறும். ரொம்ப சின்ன சைஸ்ல ஒரு ஆப்ஜெக்ட் எடுத்துக்கிட்டு அதுல நிறைய ஒயரை சுத்தி ஜாஸ்தி கரண்ட் பாஸ் பண்றதுனால யூஸும் கிடையாது. சின்ன பையனுக்கு ஒரு இட்லி போதும், பெரிய பையனுக்கு 4 இல்ல 5 இட்லி தேவைப்படும். அப்படி கொடுத்தாதான் அவங்கவுங்களோட வேலையை கரெக்டா செய்வாங்க. அதனால லென்த் ஆர் சைஸ் என்ன ஆகுது, இதுல பிளே பண்ணுது. அதை என்ஷூர் பண்றதுக்காண்டிதான் எல்லாம் உள்ள சேர்த்து. இப்ப இதை வச்சு நீங்க யூனிட் எழுதிடலாம். என்ன யூனிட் வரும், எம்எம்எஃப்னா கரண்ட் இன்டூ டான். கரண்டோட யூனிட் ஆம்பியர், டானுக்கு யூனிட் கிடையாது, லென்த்துக்கு மீட்டர். நீ எந்த புக் வேணாலும் ரெஃபர் பண்ணி பாரு, எந்த நெட்ல வேணாலும் ரெஃபர் பண்ணி பாரு. ஹெச்சுக்கு யூனிட் தான் இருக்குமே தவிர ஃபார்முலா இருக்காது. நான் கரெக்டான ஃபார்முலாவும் கரெக்டான எக்ஸ்பிளனேஷனும் கொடுத்துருக்கேன். ஒரு பொருளை மேக்னட்டா மாத்துறதுக்கு நீ என்ன எஃபோர்ட் போடுறியோ அதான் ஹெச். நிறைய கைண்ட் ஆஃப் எஃபோர்ட்ஸ் இருக்கு, அதுல பெஸ்ட் இது வந்து சம மெத்தட். ஃபார்முலா இருக்கு. அடுத்து என்ன, இந்த டேர்ம் முடிச்சாச்சு. நெக்ஸ்ட் என்ன, மேக்னெட்டிக் பெர்மியபிலிட்டி. இத பத்தி படிக்கணும். இத நான் மியூன்னு டினோட் பண்றேன். இதுக்கு ஒரு டெஃபினிஷன் இருக்கு. எபிலிட்டி ஆஃப் எ மேக்னெட் டு அலோ மேக்னெட்டிக் ஃபீல்ட் லைன்ஸ் இன்சைட் மீடியம். இதுதான் மேக்னெட்டிக் பெர்மியபிலிட்டிக்கான டெஃபினிஷன். எனக்கு டெஃபினிஷன் புரியல. அப்ப டெஃபினிஷன் புரியலன்னா ஃபர்தர் எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போகணும். அதுக்கு நான் சின்ன சின்னதா 2 எக்ஸ்பெரிமெண்ட் செய்ய போறேன். ஒரு மேக்னெட் எடுத்துக்கிறேன், நார்த் போல ஹைலைட் பண்ற, சவுத் பின்னாடி இருக்கு. இதோட போல் ஸ்ட்ரென்த் எம். நீ இப்ப எடுக்கிற மேக்னெட் இந்த மேக்னெட்டா இருந்தா நல்லா இருக்கும். ஒரு ஸ்பெசிமன் அதை நீ மேக்னெட்டா மாத்தி இருக்க, அதை கொண்டு வந்து இங்க வச்சு செயின் ஆக்டிவிட்டி வரும், படிக்கிறதுக்கு இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். இப்ப இதை சுத்தி ஒரு இன்விசிபிள் இம்பாக்ட் இருக்கு, அதுக்கு பேர் தான் மேக்னெட்டிக் ஃபீல்ட். இந்த டேர்ம் நேத்து கிளாஸ்லயே நம்ம டீடைல்டா படிச்சாச்சு. மேக்னெட்டிக் ஃபீல்டை என்ஷூர் பண்றதுக்கு ஒரு பர்டிகுலர் பாயிண்ட்ல என்ன பண்ணும் அப்படின்னா, சின்னதா ஒரு டெஸ்ட் மேக்னெட் வைக்கணும். அதோட போல் ஸ்ட்ரென்த் 1 ஆம்பியர் மீட்டர். அப்படி வச்சா இந்த மேக்னெட் போய் அந்த மேக்னெட்டை ரிப்பல் பண்ணும். ரிப்பல் பண்றதுக்கு ஒரு ஃபோர்ஸை கிரியேட் பண்ணும். தட் ஃபோர்ஸ் ஆன் டெஸ்ட் மேக்னெட், இதுக்கு பேர் தான் மேக்னெட்டிக் ஃபீல்ட் பி. சிமிலர் லைக் எலக்ட்ரிக் ஃபீல்டு. நேத்து கிளாஸ்ல எலக்ட்ரிக் ஃபீல்டோட அனலாகி வச்சு டீடைல்டா இதை படிச்சிட்டோம். இப்ப இவ்வளவு டீடைல்டா தேவையில்ல, இந்த மாதிரி சிம்பிளா படிச்சா போதும். இவங்க 2 பேருக்கு பிட்வீன்ல ஏர் தான் இருக்கு, ஏர் தான் ஒரிஜினல், அதனால சஃபிக்ஸ்ல நாட் போட்டுது. இது ஃபர்ஸ்ட் எக்ஸ்பெரிமெண்ட். செகண்ட் எக்ஸ்பெரிமெண்ட்ல நான் என்ன பண்றேன் அப்படின்னா, திருப்பி அதே மேக்னெட் தான் எடுக்கிறேன், அதே போல் ஸ்ட்ரென்த், அதே பாயிண்ட் தான், அதே டெஸ்ட் மேக்னெட் தான் வைக்கிறேன். டெஸ்ட் மேக்னெட்டோட போல் ஸ்ட்ரென்த் 1 ஆம்பியர் மீட்டர். ஆனா யாருக்கு பதில் வேற ஏதோ ஒரு மீடியம் இருக்கு. அப்ப இந்த மேக்னெட் மீடியம் வழியா போய் அந்த மேக்னெட்டை ரிப்பலோ அட்ராக்டோ பண்ணும். அதுக்கு ஒரு ஃபோர்ஸை ஜெனரேட் பண்ணும். That force on unit pole strength magnet is equal to magnetic field. So ஒரு attempt
நான் அந்த மேக்னெட்டை எடுத்து இங்க வச்சு ஏர்ல எக்ஸ்பிரிமெண்ட் செஞ்சு பாக்குறேன். இன்னொரு அட்டெம்ப்ட் மீடியம்ல அதே மேக்னெட்டை வச்சு எக்ஸ்பிரிமெண்ட் செஞ்சு பாக்குறேன். மீடியம்ல கிடைச்ச மேக்னெட்டிக் ஃபீல்டுக்கும் ஏர்ல கிடைச்ச மேக்னெட்டிக் ஃபீல்டுக்கும் ஒரு ரேஷியோ போடுறேன். ரேஷியோ போட்டா ஒரு ஆன்சர் வருது. அதை மியூ சஃபிக்ஸ் ஆர்னு டினோட் பண்றேன். இதுக்கு புதுசா ஒரு பேர் வைக்கிறேன், ரிலேட்டிவ் பெர்மியபிலிட்டி. இந்த எக்ஸ்பிரிமெண்ட் செய்யற வரையும் உனக்கு பெருசா அப்ஜெக்ஷன் இருக்காது, ஏன்னா நேத்து கிளாஸ்ல இதை பத்தி படிச்சுட்டோம். எக்ஸ்பிரிமெண்ட் செஞ்சதுக்கு அப்புறம் அப்ஜெக்ஷன் வரும். ஏன் டிவைட் பண்றோம், டிவைட் பண்ணா வர ரேஷியோவுக்கு ஏன் இந்த பேர் வந்துச்சு, நாம இங்க மேக்னெட்டிக் பெர்மியபிலிட்டின்னு தானே போட்டிருக்கோம், அதை விட்டுட்டு வேற ஏதோ பண்றோமே அப்படிங்கிற தாட் ப்ராசஸ்லாம் வரும். இதுல இருந்து கிளாரிட்டி எடுத்துட்டு வெளியே வர்றதுக்கு B is equal to mu H ன்னு ஒரு ஃபார்முலா இருக்கு. இந்த ஃபார்முலா எப்படி வந்துச்சுங்கிறத நம்ம கண்டுபிடிக்க போறோம். அகைன் இந்த ஃபார்முலாவுக்கும் எந்த புக்லயும் எந்த இன்டர்நெட்லயும் எந்த எவிடன்ஸும் இருக்காது. எனக்கு கொஞ்சம் டிசைன்லாம் தெரியும் மேக்னடிசம்ல, அதை வச்சு நானா தான் ஓனா இந்த ஃபார்முலா உனக்கு டெரைவ் பண்ணி காமிக்க போறேன். இந்த ஃபார்முலா ட்ரூ எப்படி வந்துச்சுன்னா, ஹிஸ்டரிசஸ்னு ஒரு லூப் இருக்கு, அதை வச்சு எடுக்கிறாங்க. இந்த ஃபார்முலா கிராஃபை வச்சு ஃபார்முலா எடுக்கிறாங்க. அந்த கிராஃப் நான் உனக்கு நடத்த போறேன். ஆனா கிராஃபை வச்சு எப்படி ஹிஸ்டரிசஸ் ஃபார்முலாவை எடுத்தாருங்கிறது நம்ம சிலபஸ்ல கிடையாது. சும்மா புக்ல, சில புக்ல லெட் வி டேக்னு போட்டிருப்பாங்க, சில புக்ல ஒரு ஸ்டெப் மேல போய் வி நோ தட் அப்படின்னு போட்டிருப்பாங்க. ஆனா எந்த இடத்துலயும் எப்படி வந்துச்சுன்னு சொல்லியிருக்க மாட்டாங்க. நாம அடிஷ்னலா இது எப்படி வந்துச்சுன்னு படிச்சா இதுவும் கிளாரிட்டி கிடைக்கும், ஃபர்தராவும் கிளாரிட்டி கிடைக்கும். ஃபர்தரா அடுத்தடுத்து படிக்கிறப்ப ஈஸியா இருக்கும். அதனால கொஞ்சம் எக்ஸ்ட்ரா படிக்க போறோம். எப்படின்னா, எப்படி நேத்து கிளாஸ் இன்னைக்கு கிளாஸோட பிகினிங்லாம் எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸோட அனலாகி போட்டோமோ, அதே மாதிரி நான் கரண்ட் எலக்ட்ரிசிட்டியோட நான் என்ன பண்றேன்னா ஒரு அனலாகி ஃபார்முலா ரெடி பண்ண போறேன். ஒரு பக்கம் எலக்ட்ரிசிட்டி, இன்னொரு பக்கம் மேக்னடிசம். இதுல ஓம்ஸ் லாவை நான் ஹைலைட் பண்ண போறேன். ஓம்ஸ் லா அப்படி V is equal to IR, Vனா வோல்டேஜ், அதை EMFன்னு கூட சொல்லலாம். இதுல Rனா ரெசிஸ்டன்ஸ். ஓம்ஸ் லாவை எலாபரேட்டா படிக்கிறப்ப ரெசிஸ்டன்ஸ்க்கு ஒரு டிசைன் ஃபார்முலா எடுத்திருப்போம், ρL/A. ஓம்ஸ் லா மாதிரியே இங்க அனலாகில டேர்ம்ஸை ஃபில் பண்ண போறோம். அப்ப இஎம்எஃப்னா என்னன்னு யோசிக்க. இஎம்எஃப்ங்கிறது ஒரு ஃபீடிங் தான் அந்த சர்க்கியூட்டுக்கு. அந்த ஃபீடிங்கை கொடுத்தா அந்த சர்க்கியூட்ல கரண்ட் சர்க்குலேட் ஆகும். அந்த கரண்ட்டை அப்போஸ் பண்ற கேரக்டர் தான் என்னது, ரெசிஸ்டன்ஸ். எப்படி இஎம்எஃப் ஃபீடிங்கோ எலக்ட்ரிக் சர்க்கியூட்ல, அதே மாதிரி மேக்னெட்டிக் சர்க்கியூட்ல எம்எம்எஃப் தான் ஃபீடிங். இதை தான் நம்ம கொடுக்குறோம். ஸோ எம்எம்எஃப்னு போட்டோம். இப்ப அடுத்து என்ன பண்ணா, கரண்ட்டுக்கு ஈக்குவலண்டா இங்க டேர்ம் போடணும். அனலாகி தான். அப்ப அது எப்படி இருக்கு, அதே மாதிரி இங்க ஒரு டேர்ம் கரண்ட் க்ளோஸ்ட் பாத்ல தான் இருக்கும். இதை கிர்ச்சாஃப் கான்பிடென்ட்டா அவரோட ரூல்லேயே சொல்லியிருக்காரு, எக்ஸ்பெரிமெண்டலி ப்ரூவன் க்ளோஸ்ட் பாத்ல தான் கரண்ட் இருக்கு. அதே மாதிரி க்ளோஸ்ட் பாத் நேச்சர் இருக்கிற ஒரு கேரக்டரை இங்க போடணும். அப்ப நான் ஒரு பார் மேக்னெட் எடுப்பேன். நார்த் போல் சவுத் போல் இருக்கும். இதுல நார்த் போல்ல இருந்து ஃபீல்டு லைன் சவுத்துக்கு போகும், அவுட் சைட் மேக்னெட். இன்சைட் என்ன ஆகும்னா அதே ஃபீல்டு லைன் சவுத் டு நார்த் போகும். அப்ப ஃபீல்டு லைன்ஸ் தான் க்ளோஸ்டா இருக்கு. ஃபீல்டு லைன்ஸ் கிராசிங் த்ரூ கிவன் ஏரியா, அதுக்கு பேர் தான் மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் B. கரெக்டா? அப்ப ஃபீல்டு லைன்னாலும் மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ்னாலும் என்னது ஒண்ணுதான். அப்ப ஃப்ளக்ஸ் தான் க்ளோஸ்ட் பாத்தா இருக்கு. எப்படி அங்க கரண்ட் க்ளோஸ்ட் பார்த்தோம், அதே மாதிரி இங்க ஃப்ளக்ஸ் க்ளோஸ்ட் பார்த்து, அதனால கரண்ட்டுக்கு அனலாகியா மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸை போட்டோம். அடுத்து ரெசிஸ்டன்ஸ், அதுக்கு அனலாகியா ரிலக்டன்ஸ்னு ஒரு டேர்ம் போடுறான். ரெசிஸ்டன்ஸ்ங்கிறது கரண்ட் அப்போஸ் பண்ற கேரக்டர், அதே மாதிரி ரிலக்டன்ஸ்ங்கிறது ஃப்ளக்ஸ் அப்போஸ் பண்ற கேரக்டர்னு ஜஸ்டிஃபை பண்றான். இது முழுக்க முழுக்க ஒரு 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 என்ன சொல்றது, ஒரு அனலாகி தான். இதுக்கு எவிடன்ஸ் எல்லாம் கிடையாது. இப்ப நான் பண்ற அனலாகி இந்த இடத்துல இருக்கு, இந்த இடத்துல ப்ரூவ் ஆயிருக்கு அப்படியெல்லாம் கிடையாது. இது ஒத்துக்கவும் செய்யலாம், ஒத்துக்காமலும் இருக்கலாம், நம்மளோட விருப்பம் தான். ஒரு திருப்திக்காண்டி நம்ம இதை நோக்கி போறோம். இதை நோக்கி போனா நல்லா இருக்கும், அடுத்தடுத்து படிக்கிறப்ப கன்ஃபியூஸ் ஆகாது. அதனால இந்த மாதிரி போறோம். நான் எனக்கு தெரிஞ்ச ப்ரொஃபசர்ஸ்ட இதை காமிச்சிருக்கேன். சில பேர் அக்செப்ட் பண்ணிருக்காங்க, சில பேர் அக்செப்டும் பண்ணல. அது அவங்கவுங்களோட விருப்பம் தான். கொஞ்சம் மிஷின் டிசைன்ஸ்லாம், எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக்ஸ் டிசைன்ஸ் பண்ணோம்னா இந்த மாதிரி ஸ்டைல்லாம் நம்மளுக்கு என்ன ஆகும், ஜெனரேட் ஆகும், கிடைக்கும். இப்ப நான் எப்படி ரெசிஸ்டன்ஸுக்கு ஓம்ஸ் லா படி ஃபார்முலா எழுதியிருக்கோம், அதே மாதிரி ரிலக்டன்ஸுக்கு எழுத போறேன். ஸோ L/A அப்படியே ரீடைன் பண்றேன், டிஸ்டர்ப் பண்ணல. இதுல ஒரு கான்ஸ்டன்ட் ரோ இருக்கிற மாதிரி இதுலயும் ஒரு கான்ஸ்டன்ட் போடுறேன். அந்த கான்ஸ்டன்ட் மியூ. நான் மியூவை டினாமினேட்டர்ல போட்டிருக்கேன். என்ன காரணம், நேரா இங்க போய் மியூனா என்னன்னு செக் பண்றேன். மியூனா என்னன்னா எபிலிட்டி ஆஃப் எ மேக்னெட் டு அலோ மேக்னெட்டிக் ஃபீல்டு லைன்ஸ், அலோன்னு வருது.
இப்பதான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ரிலாக்டன்ஸ்னா என்னன்னு சொன்ன. ரிலாக்டன்ஸ்னா என்ன? அப்போஸ் பண்ற கேரக்டர். அப்போஸ் பண்ற கேரக்டரை அலோவ் பண்ற கேரக்டரை நீ டைரக்ட்லி ப்ரொபோசல்ல போட முடியாது, அதனால கீழே போட்டிருக்கு. ஸோ இதான் ரிலாக்டன்ஸோட ஃபார்முலா. நீ மார்க்கெட்ல போய் ஒரு ரெசிஸ்டன்ஸை பர்ச்சேஸ் பண்ணலாம், கையில வச்சிருக்கலாம், பாக்கெட்ல வைக்கலாம், மென்னு பார்க்கலாம், கடிச்சு பார்க்கலாம். அந்த மாதிரி ரிலாக்டன்ஸா பண்ண முடியாது. ஏன்னா அந்த மாதிரி ஒரு கேரக்டரை நீ பர்ச்சேஸும் பண்ண முடியாது, எங்கேயும் பார்க்கவும் முடியாது. நம்மளா என்ன பண்ணிக்கிறோம், இதே மாதிரி இதே மாதிரி இது இருக்குன்னு எடுக்கிறோம். இதுக்கு பேர் தான் அனலாகி. அனலாகினா இதே மாதிரி அங்கே இருந்தாலும் அனலாகி, இதே மாதிரி அங்க இருக்குன்னு யூகிச்சாலும் என்னது அனலாகி தான். இது வெர்ச்சுவலைஸ் பண்ணிக்கிறோம் இந்த மாதிரி இருக்குன்ட்டு. இப்ப நான் என்ன பண்றேன் அப்படின்னா, ஹெச்சோட இந்த ஃபார்முலால, ஹெச்சோட ஃபார்முலா என்னது, எம்எம்எஃப் பை லென்த். எம்எம்எஃப்க்கு பதில் இதை ரீப்ளேஸ் பண்றான், ஃப்ளக்ஸ் இன்டு ரிலக்டன்ஸ். லென்த்தை ரீடைன் பண்றேன். அடுத்த ஸ்டெப்ல என்ன பண்றேன்னா, ஃப்ளக்ஸ் பர் லென்த்தை ரீடைன் பண்ணிட்டு ரிலக்டன்ஸுக்கு பதில் இதை ரீப்ளேஸ் பண்றான். இப்ப எனக்கு என்ன ஆகுதுன்னா, எல் கேன்சல் ஆகுது. டினாமினேட்டர்ல இருக்கிற மியூவை ரீடைன் பண்றேன். சிம்பிளிசிட்டிக்காண்டி இந்த ஃபார்முலால இருக்கிற காஸ் தீட்டாவை அவாய்ட் பண்றான். இதுல இருந்து பி கண்டுபிடிச்சா ஃப்ளக்ஸ் பை ஏரியான்னு வருது. இந்த இடத்துல என்ன இருக்கு, ஃப்ளக்ஸ் பை ஏரியா. அதுக்கு பதில் பின்னு ரீப்ளேஸ் பண்றான். கிராஸ் பண்ணா பி இஸ் ஈக்குவல் டு மியூ ஹெச்னு வரும். பெருசா எந்த டீச்சருக்கும் எந்த புக்லயும் எந்த நெட்லயும் இந்த ஃபார்முலா எப்படி வந்துச்சுங்கிற கிளாரிட்டி இருக்காது. நம்மள்ட்ட ஒரு டம்மி கிளாரிட்டி இருக்கு. ஓகேதானா? இப்ப இந்த பி இஸ் ஈக்குவல் டு மியூ ஹெச் இங்க ரீப்ளேஸ் பண்ண போறோம். வாங்க, பிக்கு பதில் மியூ ஹெச் போடுங்க, என்ன ஆகும் போடுங்க. பிக்கு பதில் மியூ ஹெச் டிவைடட் பை பி நாட்டுக்கு பதில் மியூ நாட் ஹெச் இஸ் ஈக்குவல் டு மியூ ஆர். இப்ப ஹெச் ஹெச் கேன்சல் ஆயிடும். கிராஸ் பண்ணா உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா, மியூ இஸ் ஈக்குவல் டு மியூ நாட் பை மியூ. இப்ப இந்த மாதிரி அப்டேட் பண்றப்ப உனக்கு ஒரு சின்ன அப்ஜெக்ஷன் கிரியேட் ஆகும். பிக்கு பதில் மியூ ஹெச் போட்டீங்க, ஓகே. பி நாட்னா மியூ நாட் ஹெச் நாட்னு போட்டிருந்திருக்கலாமே, ஏன் ஹெச்னு போட்டீங்கன்னு ஒரு சில்லி டவுட் வரும். அப்ப ஹெச்னா என்னன்னு யோசிங்க. இந்த ஸ்பெசிமனை நீங்க மேக்னட்டா மாத்துறதுக்கு என்ன ஃபீட் பண்ணீங்களோ அதான் ஹெச். நான் கொடுத்த ஃபீடிங் வந்து சப்போஸ் டு பி 50ன்னு வச்சுக்கோ, நம்பரா செக் பண்ணி பாக்குறப்ப அது 50. ஸோ 50ங்கிற ஃபீடிங்கை வச்சு இதை மேக்னட்டா மாத்திட்டேன். அந்த மேக்னட்டை தான் இங்கே யூஸ் பண்றேன், இங்கே யூஸ் பண்றேன். அப்ப இந்த இடத்துல இந்த மேக்னட்டோட ஹெச் 50னா இங்கே எவ்வளவு வரும், ஹெச் 15 தான் வரும். அப்ப ஹெச் என்ன ஆகல, மாறல. அதனால நான் என்ன பண்ணல, ஹெச் நாட்னு போடல. கேன்சல் ஆனா இந்த ரிலேஷன்ஷிப் வருது. இந்த ரிலேஷன்ஷிப் பாக்குறப்ப மைண்ட் ரிலாக்ஸ் ஆகுது. எப்படின்னா இதே மாதிரி எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ் தான் நம்ம படிச்சிருக்கோம். எப்சலான் இஸ் ஈக்குவல் டு எப்சலான் நாட் எப்சலான் நாட். கரெக்டா? அப்ப அதே மாதிரிதான் இது. அங்க எப்சலான் நாட்னா என்ன, பெர்மிட்டிவிட்டி ஆஃப் ஃப்ரீ ஸ்பேஸ். இங்க மியூ நாட்னா என்ன, பெர்மியபிலிட்டி ஆஃப் ஃப்ரீ ஸ்பேஸ். அங்க எப்சலான்னா என்ன, பெர்மிட்டிவிட்டி ஆஃப் மீடியம். மியூனா என்ன, அப்ப இங்க பெர்மியபிலிட்டி ஆஃப் மீடியம். இது ரெண்டுக்கு நடுவுல இருக்கிற ரேஷியோ தான் ரிலேட்டிவ் பெர்மிட்டிவ். இது ரெண்டுக்கு நடுவுல இருக்கிற ரேஷியோ, இங்க ரிலேட்டிவ் பெர்மியபிலிட்டி, அங்க ரிலேட்டிவ் பெர்மிட்டிவிட்டி. சோ அப்ப அங்க இருக்கிற மாதிரியே இங்க வருது. அப்ப அங்க போய் நாம என்ன பண்ணுவோம், திருப்பி யோசிக்கணும். நான் உனக்கு கூலும்ஸ்லா நடத்துறப்ப எப்சலான் நாட் எப்படி கூலும் கண்டுபிடிச்சாரு, எப்சலான் நாட்டோட வேல்யூவை எப்படி கண்டுபிடிச்சாரு, எப்சலான் எப்படி உள்ள வந்துச்சு, எப்சலானை எப்படி எப்சலான் நாட் எப்சலான் நாட்னு மாத்தினாருன்னு டீடைல்டா சொல்லி கொடுத்துருக்கேன். உனக்கு சந்தேகமா இருந்தா 2வது கிளாஸோட வீடியோ எடுத்து பாரு எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ்ல. நான் இப்ப சொன்னதெல்லாம் இருக்கும், அவ்வளவு தெளிவா சொல்லியிருப்பேன். சொல்லிட்டு நான் என்ன சொல்லியிருப்பேன், இதெல்லாம் நீ விட்டுறலாம், பெருசா யோசிக்க வேணாம்னு தான் சொல்லியிருப்பேன். எப்படி அங்க எக்ஸ்பிளனேஷன் இருக்கோ அதே மாதிரி இங்கேயும் மியூ மியூ நாட் மியூவா இருக்கு, அதே ஸ்டைல்ல எக்ஸ்பிளனேஷன் எடுக்கலாம். நான் அந்த ஸ்டைல் போகாம வேற ஸ்டைல் போயிருக்கேன். இந்த ஸ்டைல்ல டேர்ம்ஸ் எப்படி ரிலேஷன்ஷிப்பை உருவாக்குது, மியூ மியூ நாட் மியூ ஆர் எப்படி ரிலேஷன்ஷிப்பை ஃப்ரேம் பண்ணிக்குதுங்கிற ஐடியா தான் கிடைக்குமே தவிர எஸ்ஐ யூனிட்லாம் கிடைக்கும். ஓகேவா? எஸ்ஐ யூனிட் ஆஃப் மியூ மியூ நாட் மியூ ஆரை பத்தி பெருசா இப்போதைக்கு யோசிக்க வேணாம், அதுக்கு வேற வென்யூஸ் இருக்கு, அங்க போய் யோசிச்சு குழப்பலே கன்ஃபியூஷன் இல்ல. இப்ப இவ்வளவுதும் நம்ம படிச்சிருந்தாலும் ஸ்டில் மியூனா என்ன, மியூ நாட்னா என்ன, மியூ ஆர்னா என்னங்கிற அந்த பெட்டர் கிளாரிட்டி வரல. படிச்சிருக்கோம் அவ்வளவுதான். மியூ என்ன சொல்ல வருது, மியூ நாட் என்ன சொல்ல வருது, மியூ ஆர் என்ன சொல்ல வருதுங்கிற சிங்கிள் லைன் எக்ஸ்பிளனேஷன் இல்ல. அப்போ மியூனா என்ன, மேக்னெட்டை வச்சு நீங்க எக்ஸ்பெரிமெண்ட் செய்யறப்ப மீடியம் இருந்ததுன்னா அந்த மீடியம்ல மேக்னெட் பெர்ஃபார்ம் பண்றப்ப ஜெனரேட் ஆகிற ஒரு கான்ஸ்டன்ட் தான் மியூ. அதே மேக்னெட்டை வச்சு நீ எக்ஸ்பெரிமெண்ட் செய்யற, அப்ப ஏர் இருக்கு, அப்ப ஏர்ல மேக்னெட் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிறதுக்கு அது ரிலேட்டடா வர ஒரு கான்ஸ்டன்ட் தான் மியூ நாட். இது ரெண்டையும் டிவைட் பண்ணா வர ரிலேஷன்ஷிப் தான் என்ன, மியூ ஆர். மியூ ஆர் நம்மளா உருவாக்கிக்கிட்டது. மியூ மியூ நாட் அந்தந்த எக்ஸ்பெரிமெண்ட்ல ஜெனரேட் ஆகிற கான்ஸ்டன்ட். கூலும் இன்வெர்ஸ் ஸ்கொயர்லால கூலும் இதை எப்படி ஃப்ரேம் பண்ணாருங்கிற எக்ஸ்பிளனேஷன் உண்மையான கூலும்ஸ்லா எடுத்து பார்த்தா, அதாவது ரியாலிட்டிக்குள்ள போய் பார்த்தா வரும், புக்ல இருக்காது. ஆனா அந்த அளவுக்கு தேவையில்லை. நீ அனலாகி ஸ்டைல்ல என்ன பண்ணலாம்னா கடந்து போலாம். இன்னொரு பாயிண்ட் சொல்றேன், மொத்தமாவே இது உனக்கு தேவையில்லை.
இதை விட்டுட்டே நீ போலாம், எந்த பிரச்சனையும் என்ன ஆகாதுன்னா வராது. எனக்கு அந்த ரிலேஷன்ஷிப் வேணும், அந்த ரிலேஷன்ஷிப்பை பயன்படுத்துற மாதிரி இடங்கள் வேணும். இந்த ரிலேஷன்ஷிப் பயன்படுத்தினாதான் இது எப்படி வந்துச்சுன்னு புரியும். சும்மா ஏனோதான்னு எழுதுறதுல எனக்கு உடன்பாடு இல்லை, அதனால டீட்டெயில்டா நடக்கும். பட் இன்னும் நம்மளுக்கு என்ன கிடைக்கல, ஏன் மேக்னட்டா பிஹேவ் பண்ணுது, யாரெல்லாம் நல்ல மேக்னெட்டிக் மெட்டீரியல், யாரெல்லாம் சரியில்லாத மேக்னெட்டிக் மெட்டீரியல் அப்படிங்கிறது இன்னும் தெரியல. அதை தெரிஞ்சுக்கிறோம்னா அடுத்த டேமுக்குள்ள நம்ம போகணும். கொஞ்சம் வெயிட் பண்றோம், முடிச்சுக்கலாம். இன்டென்சிட்டி ஆஃப் மேக்னடைசேஷன், இது ஐன்னு டினோட் பண்ணும். இதோட இது பயங்கரமான டேர்ம், பயங்கர இம்பார்ட்டன்டான டேர்ம். நீ ஐங்கிற சிம்பலை பார்த்து கரண்ட்னு நினைச்சுக்காது. என் வாழ்க்கையில ஃபர்ஸ்ட் டைமா இந்த டேர்ம் படிக்கிறப்ப ஐய பார்த்து நான் கரண்ட்னு நினைச்சுதான் ப்ராசஸ் பண்ணிருக்கேன். அதை நினைச்சுக்கிட்டே படிச்சிருக்கேன். கரெக்டா வர மாதிரி இருக்கும், ஆனா தப்பு. ஸோ இன்டென்சிட்டி ஆஃப் மேக்னடைசேஷன், அதனாலதான் நான் இங்க ஸ்மாலை மாத்தி விட்டுருக்கேன். இப்ப வாங்க, நான் ஒரு மெட்டீரியல் எடுக்கிறேன், அந்த மெட்டீரியல்ல ஏகப்பட்ட ஆட்டம்ஸ் இருக்கு. ஆட்டம்ஸ் எல்லாம் பேசிக்கா எலக்ட்ரான்ஸை பொசஸ் பண்ணா அந்த எலக்ட்ரான்ஸ் எல்லாம் சர்க்குலர் ஆர்பிட்ல ரிவால்வ் ஆகும். இப்படி எலக்ட்ரான் சர்க்குலர் ஆர்பிட்ல ரிவால்வ் ஆச்சுன்னா உங்களுக்கு மேக்னெட்டிக் மூமெண்ட் ஜெனரேட் ஆகும். அப்ப மேக்னெட்டிக் மூமெண்ட்னா என்னன்னு யோசிச்சு, நேத்து தான் படிச்சோம். எலக்ட்ரிக் டைபோல்ல எலக்ட்ரிக் டைபோல் மூமெண்ட், அதே மாதிரி மேக்னெட்டிக் டைபோல்ல மேக்னெட்டிக் டைபோல் மூமெண்ட் ஒரு டேர்ம் படிச்சோம். டேர்ம் படிச்சோம், ஓகே, அது என்ன சொல்ல வருதுன்னு யோசிக்க. எங்கெல்லாம் மேக்னெட் இருக்கோ அங்கெல்லாம் இது வரும். மேக்னெட் இருந்தாவே இந்த டேர்ம் மஸ்ட், அன்அவாய்டபிள். இப்ப இப்படி யோசிப்போம்னா நீ எல்லாம் வேற வேற ஸ்டேப்ல இருக்கும். நம்மள்ட்ட இந்த டேர்ம் இருந்தா நம்ம மேக்னெட், இல்ல நாம மேக்னெட்னு சொல்றோம்னா நம்மள்ட்ட இந்த டேர்ம் கண்டிப்பா இருக்கும். அப்ப எங்கெல்லாம் மேக்னெட்டிக் மூமெண்ட் இருக்கோ அங்கெல்லாம் மேக்னெட்டிக் எஃபெக்ட் இருக்குன்னு அர்த்தம். இல்ல எங்கெல்லாம் மேக்னெட்டிக் எஃபெக்ட் இருக்கோ அங்கெல்லாம் என்ன இருக்கு, இந்த டேர்ம் மேண்டேட்டரி, இந்த டேர்ம் மஸ்ட்னு அர்த்தம். இப்ப நான் என்ன சொல்றேன்னா, எலக்ட்ரான் சர்க்குலர் ஆர்பிட்ல ரிவால்வ் ஆச்சுன்னா மேக்னெட்டிக் மூமெண்ட் ப்ரொடியூஸ் ஆகும்னு சொல்றேன். ஆனா எப்படின்னு சொல்லணும், அடுத்த சண்டே சொல்றேன் எவிடன்ஸோட, அது வரையும் ஒத்துக்கும். இப்ப எலக்ட்ரான் சர்க்குலர் ஆர்பிட்ல ரிவால்வ் ஆகுறப்ப மேக்னெட்டிக் மூமெண்ட் ப்ரொடியூஸ் ஆகுது. நான் நெட் மேக்னெட்டிக் மூமெண்ட் செக் பண்ணி பார்க்கறேன், அது ஜீரோவா இருக்கு. ஏன் ஜீரோ, என்ன காரணம் அப்படின்னு வெரிஃபை பண்றப்ப எலக்ட்ரான் இர்ரெகுலரா ரிவால்வ் ஆகுது அப்படின்னு கன்ஃபார்ம். அதாவது ஒரு எலக்ட்ரான் கிளாக் வைஸ்ல டிராவல் ஆகுதுன்னா இன்னொரு எலக்ட்ரான் ஆன்டி கிளாக் வைஸ்ல டிராவல் ஆகுது. ரைட் ஹேண்ட் தம்ப் ரூலை வச்சு டெம்பரவரியா இந்த சிச்சுவேஷனை மேனேஜ் பண்ணிக்கலாம். இந்த 4 விரல் வந்து எலக்ட்ரான் ரிவால்வ் ஆகுறதுக்கு ஃபேவரா வைங்க. கிளாக் வைஸ்னா இப்படி, அப்ப தம்ப் உங்களுக்கு மேக்னெட்டிக் மூமெண்ட்டா காமிச்சு. ஸோ எலக்ட்ரான் இப்படி ரிவால்வ் ஆகுது, மேக்னெட்டிக் மூமெண்ட் இப்படி இருக்கு. ஒரு சில எலக்ட்ரான் இப்படி ரிவால்வ் ஆகி மேக்னெட்டிக் மூமெண்ட் இந்த சைடு ப்ரொடியூஸ் ஆச்சுன்னா, ஒரு சில எலக்ட்ரான் ஆன்டி கிளாக் வைஸ்ல ரிவால்வ் ஆகி மேக்னெட்டிக் மூமெண்ட் இந்த சைடு ப்ரொடியூஸ் ஆகுது. அப்ப ரெண்டு மேக்னெட்டிக் மூமெண்ட் எப்படி இருக்கு, ஆப்போசிட்ல இருக்கு. அதனால கேன்சல் ஆகி உங்களுக்கு என்ன ஆயிருக்கு, நெட் மேக்னெட்டிக் மூமெண்ட் ஜீரோ ஆயிருக்கு. இது ஃபர்ஸ்ட் பாயிண்ட். செகண்ட் பாயிண்ட், அதே ஆட்டம்ஸ் எடுத்துக்கலாம், எலக்ட்ரான்ஸ் எல்லாம் சர்க்குலர் ஆர்பிட்ல ரிவால்வ் ஆகும். அப்ப மேக்னெட்டிக் மூமெண்ட் கிடைக்கும். இப்ப நான் நெட் மேக்னெட்டிக் மூமெண்ட் செக் பண்றேன். இப்ப ஜீரோ ஆகாம நான் ஜீரோவா இருக்கு. எப்படி, எலக்ட்ரான்ஸ் எல்லாம் ரெகுலரா ரிவால்வ் ஆகும், விச் மீன்ஸ் எல்லாருமே கிளாக் வைஸ்ல ரிவால்வ் ஆகும். இதுக்கு முன்னாடி கிளாக் வைஸ் ஆன்டி கிளாக் வைஸ்னு இர்ரெகுலரா இருந்தது. இப்ப எல்லாரும் கிளாக் வைஸா மாறி இருக்காங்க. அது எப்படி நடந்துச்சு, நான் எக்ஸ்டர்னலா ஃபீல்டு கொடுத்தேன். இப்ப இந்த ஸ்பெசிமன்ல நிறைய எலக்ட்ரான்ஸ் இருக்கு, இர்ரெகுலரா ரிவால்வ் ஆகுறதுனால நெட் மேக்னெட்டிக் மூமெண்ட் வரல. நான் மேல ஒயர் சுத்தி கரண்ட் பாஸ் பண்ணி எக்ஸ்டர்னல் ஃபீல்ட ஜெனரேட் பண்ண உடனே இர்ரெகுலரா ரிவால்வ் ஆகுற எல்லா எலக்ட்ரான்ஸும் ஒரே சைடு, விச் மீன்ஸ் எல்லாரும் கிளாக் வைஸ்ல ரிவால்வ் ஆகுறதுக்கு ட்ரை பண்றாங்க, கொஞ்சம் கொஞ்சமா ரிவால்வ் ஆக ஆரம்பிக்கிறாங்க. அப்ப எனக்கு நெட் மேக்னெட்டிக் மூமெண்ட் ப்ரொடியூஸ் ஆகும். ப்ரொடியூஸ்டு நெட் மேக்னெட்டிக் மூமெண்ட் பை வால்யூம் ஆஃப் மேக்னெட் ஆர் மெட்டீரியல் இஸ் ஈக்குவல் டு இன்டென்சிட்டி ஆஃப் மேக்னடைசேஷன். இதை வச்சு யூனிட் எழுதிடலாம். மேக்னெட்டிக் மூமெண்டோட யூனிட் நேத்து கிளாஸ்லயே பார்த்தாச்சு, ஆம்பியர் மீட்டர் ஸ்கொயர். வால்யூமுக்கு மீட்டர் கியூப், சிம்பிளிஃபை பண்ணா ஆம்பியர் பெர் மீட்டர். ஓகே தானே, ரொம்ப சிம்பிள் பா. எலக்ட்ரான்லாம் இர்ரெகுலரா ரிவால்வ் ஆனா உங்களுக்கு ப்ரொடியூஸ் ஆகாது, மூமெண்ட் வராது. வரும்,
ஒரு எலக்ட்ரானுக்கு மேக்னெட்டிக் மொமெண்ட் வரும், ரெண்டாவது எலக்ட்ரானுக்கு வரும், மூணாவது எலக்ட்ரானுக்கு வரும். ஆனா ஒரு மூமெண்டோட டைரக்ஷனும் ஒரு மாதிரி இருக்கும் டியூ டு irregular revolving effect of electron. If those are revolving in regular way னா net magnetic moment கிடைச்சிரும். If those need to revolve in regular way அப்படின்னா we have to feed something. எக்ஸ்டர்னலா நீ எதையாவது கொடுத்து அதுல இருக்கிற எல்லா எலக்ட்ரானையும் ஒரே பக்கமா சுத்த வச்சுட்டேன்னா அப்போ உனக்கு இது ப்ரொடியூஸ் ஆயிரும். இது ப்ரொடியூஸ் ஆயிடுச்சுன்னா நீ ஐ கால்குலேட் பண்ணிடலாம். ஐ கால்குலேட் பண்றதுக்கு இதான் பாருங்க. இதுக்கு அடுத்து இந்த ஐயையும் நான் சப்ளை பண்ண ஹெச்சையும் டிவைட் பண்றேன். இவனுக்கு பேர் சசப்டபிலிட்டி. அப்ப இவனோட யூனிட் என்ன? ஐக்கு ஆம்பியர் பெர் மீட்டர், ஹெச்சுக்கு ஆம்பியர் பெர் மீட்டர். ரெண்டு பேருக்கு ஒரே யூனிட் வந்து வர்றதுனால சசப்டபிலிட்டிக்கு யூனிட் கிடையாது. ஐயோட இது பயங்கர பவர்ஃபுல்லான டேர்ம். நீங்க ஏதாவது ஒரு மெட்டீரியலுக்கு சசப்டபிலிட்டி கால்குலேட் பண்றீங்க, இந்த ஃபார்முலா வச்சு கால்குலேட் பண்ண ஆன்சர் ஹை பாசிட்டிவா இருந்ததுன்னா சூப்பர் மெட்டீரியல், நல்ல மேக்னெட்டிக் மெட்டீரியல். லோ பாசிட்டிவ்னா ஓகேவான மெட்டீரியல், நெகட்டிவா இருந்ததுன்னா மட்டமான மெட்டீரியல். அப்ப இந்த டேர்மை வச்சு நீ என்ன பண்ணலாம்? செமையா அது மேக்னெட்டிக் மெட்டீரியலா இல்ல சரியில்லையாங்கிறத அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி நீ யோசிச்சு பாரு. ஹெச்னா என்ன? அந்த பொருள் மேக்னெட்டா மாறுறதுக்கு நாம கொடுக்குற ஃபீடிங். இப்ப நான் கிளாஸ் எடுக்கிறதா ஹெச் மாதிரி, நான் உங்க எல்லாருக்கும் ஒரே ஃபீடிங் தான் கொடுக்குறேன். ஐனா அந்த பொருள் மேக்னெட்டா மாறினா அந்த எபிலிட்டி. இப்ப நான் எல்லாருக்கும் கிளாஸ் எடுக்கிறேன், ஆனா எல்லாரும் ஒரே மார்க் வாங்கலைங்க. ஒருத்தவங்களும் வேற வேற மாதிரி தானே மார்க் வாங்குறீங்க. அப்ப நான் கம்மியா கொடுத்தாவே நல்ல மார்க் எடுத்துட்டானா சூப்பர் ஸ்டூடெண்ட், நான் கொடுத்த அளவுக்கு மார்க் எடுத்திருந்தானா ஓகேவான ஸ்டூடெண்ட், நான் நிறைய நடத்தியும் நெகட்டிவ் மார்க் வாங்குறான்னா சரியில்லாத ஸ்டூடெண்ட். அந்த மாதிரிதான் ஹெச் நான் கொடுக்குற ஃபீடிங் எவ்வளவு வேணாலும் கொடுக்கு. அந்த அளவுக்கு இவன் மாறணும்ல. இவன் மாறின அந்த அளவுக்கு மாறின என்ன பார்த்தோம்? நீ கொடுக்க 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 உள்ள இருக்கிற எலக்ட்ரான்லாம் என்ன ஆகணும்? கிளாக் வைஸ்க்கு சுத்த ஆரம்பிக்கணும். அது நடந்திருந்தாதான் நெட் மேக்னெட்டிக் மொமெண்ட் ஹைப் ஆகும். எம் ஹைப் ஆனாதான் ஐ ஹைப் ஆகும். ஐ ஹைப் ஆனா சசப்டபிலிட்டி ரைஸ் ஆகும். சசப்டபிலிட்டி ரைஸ் ஆகுதுன்னா சூப்பர் மெட்டீரியல் ஆகல, கொலாப்ஸ் ஆகுதுன்னா நல்லா இல்லாத மெட்டீரியல். அப்படியே நீ என்ன பண்ணலாம்? கிளாஸ் ரூம் எஃபெக்டோட மேப் பண்ணியும் புரிஞ்சுக்க. இந்த சசப்டபிலிட்டியோட இன்னொரு டேர்மையும் கோரலேட் பண்றாங்க. அந்த இன்னொரு டேர்மை உள்ள எடுத்துட்டு வர்றதுக்கு நான் என்ன பண்றேன்னா ஒரு புது டைட்டில், டோட்டல் மேக்னெட்டிக் ஃபீல்டு. மேக்னெட்டிக் ஃபீல்டுனாலும் மேக்னெட்டிக் இண்டக்ஷன்னாலும் ஒண்ணுதான். இந்த மாதிரி ஒரு டைட்டில உள்ள எடுத்துட்டு வராம கவனிங்க. இந்த மாதிரி ஒரு டைட்டில உள்ள எடுத்துட்டு அகைன் என்கிட்ட ஒரு ஸ்பெசிமென் இருக்கு. இவனை மேக்னெட்டா மாத்தணுங்கிறதான் என்னோட பிளான். வெளியே இருந்து ஒரு இம்பாக்ட கொடுக்குறான். நான் வெளியே இருந்து என்ன கொடுக்குறேன்னா அதுக்கு பேர் தான் ஹெச். நீ இந்த ஸ்பெசிமனை மேக்னெட்டா மாத்துறதுக்கு இந்த மாதிரி ஒயர் சுத்தி கரண்ட் பாஸ் பண்ணி தான் மேக்னெட்டா மாத்தணும்னு அவசியம் இல்லை. வேற டெக்னிக் கூட யூஸ் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இதை மேக்னெட்டா மாத்தணும்னா இங்க இன்னொரு மேக்னெட் வைக்கலாம். வச்சா இந்த மேக்னெட்ல இருந்து இம்பாக்ட் என்ன ஆகும்னா இதுக்கு போகும். இதுல இருக்கிற இம்பாக்ட் போய் இதுக்கு சேருதுல, சேர சேர இங்க உள்ள இருக்கிற எலக்ட்ரான்லாம் ஒரே பக்கமா ரிவால்வ் ஆகும். ரிவால்வ் ஆச்சுன்னா இது மேக்னெட்டா மாறாது. அப்படியும் பண்ணலாம். ஸோ நான் வெளியே இருந்து ஹெச் கொடுத்துருக்கேன். ஸோ தட் இது மேக்னெட்டா மாறிடுச்சு. மேக்னெட்டா மாறினுச்சுன்னா இதை சுத்தி ஒரு இன்விசிபிள் இம்பாக்ட் வரும். அதான் மேக்னெட்டிக் ஃபீல்டு பி. அதை தான் கண்டுபிடிக்கணும். நான் வெளியிருந்து நான் எக்ஸ்டர்னலா கொடுத்த இம்பாக்ட் இந்த ஸ்பெசிமனோட சரௌண்டிங்ல இருக்கும். அதை பி நாட்னு எழுதுறாங்க. நான் வெளியிருந்து கொடுத்த இம்பாக்ட்னால ஸ்பெசிமனுக்குள்ள இருக்கிற எலக்ட்ரான்ஸ்லாம் ரெகுலரா ரிவால்வ் ஆகி ஒரு புது மேக்னெட்டிக் ஃபீல்ட் இன்டியூஸ் ஆகும். புது மேக்னெட்டிக் மொமெண்ட் இன்டியூஸ் ஆகும். அதை பி இன்டியூஸ்னு எழுது. ஓகே தானே? இதை எப்படி புரிஞ்சுக்கிறாங்கன்னா உன்னோட டோட்டல் மார்க் இஸ் ஈக்குவல் டு நீ படிச்சு புரிஞ்சுக்கிட்டதுனால ஒண்ணு மார்க், நான் நடத்தி அது உன் மைண்ட்ல கொஞ்சம் கொஞ்சம் இருக்குல்ல அதனால ஒண்ணு மார்க். அந்த மாதிரி புரிஞ்சுக்கிறது. இந்த பிக்கு பதிலு மியூ ஹெச்னு இந்த ஃபார்முலாவை ரீப்ளேஸ் பண்றான். பி நாட்டுக்கு பதிலு மியூ நாட் ஹெச்னு ரீப்ளேஸ் பண்றான். பி இன்டியூஸ்க்கு பதிலு மியூ நாட் ஐன்னு போடுறான். ஹெச் போடல, ஐ போடுறான். ஏன்னா எவ்வளவு இன்டியூஸ் ஆயிருக்கோ அதை பத்தி பேசுற டம் தான் எனக்கு ஐ. நீ படிச்சு வாங்கினது ஒருத்தவனுக்கு மாறும்ல, ஒரே மாதிரி இருக்காது. அதனால இங்க ஐ போடணும். இதுல மியூக்கு பதிலு மியூ நாட் மியூ ஆர்னு இதை ரீப்ளேஸ் பண்றான்.
ஹெச் ரீடைன், மியூ நாட் ஹெச், மியூ நாட் ஐ இருக்கு பாத்தீங்களா, அதுக்கு பதில் சசசபிலிட்டி இன்டு ஹெச்னு இதை கிராஸ் பண்ணி எழுதுறாங்க. எல்லாத்துலயும் ஹெச் காமன் கேன்சல் ஆயிடும், மியூ நாட்டும் காமன் கேன்சல் ஆயிடும். அப்ப மியூ ஆர் இஸ் ஈக்குவல் டு 1 பிளஸ் சசசபிலிட்டின்னு ஒரு புது ரிலேஷன்ஷிப் வருது. சசசபிலிட்டி ஹை பாசிட்டிவ்னா மியூ ஆர் வெரி வெரி கிரேட்டர் தென் 1 வரும். சசசபிலிட்டி லோ பாசிட்டிவ்னா மியூ ஆர் ஸ்லைட்லி கிரேட்டர் தென் 1 வரும். சசசபிலிட்டி நெகட்டிவ்னா மியூ ஆர் வெரி வெரி லெஸ் தென் 1 வரும். அப்ப மியூ ஆரோட நம்பரை வச்சும் அது நல்ல மேக்னெட்டிக் மெட்டீரியலா இல்ல சரியில்லாத மேக்னெட்டிக் மெட்டீரியலான்னு ரெகக்னைஸ் பண்ணலாம். நீ உன்னோட ஸ்கூல் டீச்சர்ட்ட டவுட்லாம் கேட்ப, எல்லார்ட்டையும் இது எப்படி வந்துச்சுன்னு கேட்டுப்பாரு, பதில் சொல்ல மாட்டாங்க. கஷ்டம். முதல்ல இந்த ரிலேஷன்ஷிப் தெரியணும். இதுவே நிறைய பேருக்கு எப்படி வந்துச்சுன்னு தெரியாது. அட்லீஸ்ட் இந்த ரூட்ல சொல்லலைனாலும் ஹிஸ்டரிசஸ் எப்படி கண்டுபிடிச்சாரோ அதையாவது கத்துக்கிட்டு சொல்லணும். அதுக்கு வாய்ப்பு கம்மி தான். ரெண்டாவது, இதுக்கான எக்ஸ்பிளனேஷன் எந்த புக்லயும் தெளிவா இருக்காது. நான் உனக்கு தெளிவா என்ன பண்ண சொல்லியிருக்கேன். வெளியே இருந்து கொடுத்து இதை மேனட்டா மாத்தணும். நீ கொடுத்தது வெளியே சரௌண்டிங்லயே ஒட்டிக்கிட்டு இருக்கும், அது பி நாட். நீ கொடுத்ததுனால உள்ள அது மேக்னட்டா மாறி இருக்கும், அது பி இன்டியூஸ்ட். ரெண்டையும் கூட்டினா டோட்டல் பி வரும். அதுக்கப்புறம் ரீப்ளேஸ்மெண்ட் சிம்பிளிபிகேஷன் தான், அது மேட்டரே கிடையாது. ஃபர்ஸ்ட் லைனை புரிஞ்சுக்கிட்டோம்னா மித்ததெல்லாம் என்ன ஈஸி தான், அவ்வளவுதான். அப்ப இப்போ ஒரு ஐடியா கிடைச்சிருச்சு, யார் மேக்னெட், யார் சரியில்லாத மேக்னெட், யார் சூப்பர் மேக்னெட் அப்படிங்கிறத இந்த டேர்மை வச்சு என்ன பண்ணலாம், ரெகக்னைஸ் பண்ணலாம்னு ஐடியா கிடைச்சிருச்சு. அப்ப இந்த டேர்மை நான் டயா மேக்னெட்டிக் மெட்டீரியல், பாராமேக்னெட்டிக் மெட்டீரியல், ஃபெர்ரோ மேக்னெட்டிக் மெட்டீரியலுக்கு கால்குலேட் பண்ண போறேன். இதான் என்னோட அடுத்த பிளான். இதுக்கு நீங்க 2 நோட்ஸை கையில எடுத்துக்கிறணும். பிரிண்டடா ஒரு நோட்ஸ் இருக்கும், ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் மேக்னெட்டிக் மெட்டீரியல், அதை கையில எடுத்துக்கணும். இந்த நோட்ஸ் பாத்துக்கோங்க, இது கையில எடுத்து வச்சுக்கோங்க. இது மோஸ்ட்லி யூஸ் பண்ண மாட்டோம், ஒரே ஒரு ரெஃபரன்ஸுக்கு மட்டும்தான். ரெண்டாவது நோட்ஸ் வந்து இந்த டேபிள், இந்த டேபிள் எடுத்துக்கிறணும். ஆன்லைன்ல இருக்கிறவங்க பாத்துக்கோங்க, இந்த டேபிள் எடுத்துக்கிறணும். அப்புறம் இந்த நோட்ஸ் எடுத்துக்கணும். மேஜரா இந்த டேபிள் கையில ஃப்ரண்ட்ல வச்சுக்கணும். அந்த டேபிள் எடுங்க, அது முன்னாடி எடுத்து வச்சுக்கோங்க. கவனிங்க, சீக்கிரம் எடு. அதான்டா எர்ரா, எடுத்து மடியில விடா. கவனிங்க, ஃபர்ஸ்ட் டயா மேக்னெட்டிக் மெட்டீரியல் நல்லா கவனமா கேட்டே வரணும். எந்த மெட்டீரியலா இருந்தாலும் அதுல என்ன இருக்கும்னா ஆட்டம்ஸ் தான் இருக்கும். நான் உங்க எல்லாரையும் ஒரு ஒரு ஆட்டமா ட்ரீட் பண்றேன். உங்கள்கிட்ட நிறைய எலக்ட்ரான்ஸ் இருக்கும், ஆனா புரிதலுக்காண்டி தம்பி ஆலன் கவனிங்க, புரிதலுக்காண்டி 2 எலக்ட்ரான் இருக்கிற மாதிரி ஃபீல் பண்ணிக்கிறேன். அதுல ஒரு எலக்ட்ரான் கிளாக் வைஸ்ல சுத்துது, அப்ப மேக்னெட்டிக் மொமெண்ட் இப்படி இருக்கும். இன்னொரு எலக்ட்ரான் ஆன்டி கிளாக் வைஸ்ல சுத்துது, அப்ப மேக்னெட்டிக் மொமெண்ட் இப்படி இருக்கும். அப்ப உங்கள்கிட்ட இருக்கிற 2 எலக்ட்ரான்ல ஒன்னு கிளாக் வைஸ், இன்னொன்னு ஆன்டி கிளாக் வைஸ்னா மேக்னெட்டிக் மொமெண்ட் ஆப்போசிட்ல இருக்கிறதுனால நெட் மேக்னெட்டிக் மொமெண்ட் என்ன ஆயிடும், 0 ஆயிடும். நீங்களாம் ஒரு ஆட்டம், உங்கள்கிட்ட என்ன இல்ல, மேக்னெட்டிக் மொமெண்ட் இல்ல. இப்ப டயா மேக்னெட்டிக் மெட்டீரியல்ங்கிற அந்த காலமுக்கு போங்க, டேபிள்ல அந்த ரோ அந்த காலம் போங்க, போயிட்டீங்களா? அதுல டயாவுக்கு நேரா டயக்ராம் பாருங்க, வட்ட வட்டமா நிறைய வட்டம் இருக்கா, 9 வட்டம் இருக்கும். எந்த வட்டத்திலையும் எந்த ஏரோவும் இல்ல. அப்படின்னா என்ன இருக்கும் தம்பி, டேபிள் இருக்கிற அது நீ தப்பா பாக்குற. இன்னொரு ஆளை பார்த்து நீ பார்க்க கூடாது, நான் சொல்றதை கவனிக்கணும். 9 ரவுண்ட்ஸ் இருக்கும், எந்த ரவுண்ட்ஸ்லயுமே எந்த ஏரோவும் இருக்காது. ஏரோ இல்லைன்னா என்ன அர்த்தம்னா நெட் மேக்னெட்டிக் மூமெண்ட் ஆட்டம்லே இல்லைன்னா. இதான் டயாவுக்கான மீன். இப்ப திருப்பி கவனிங்க, இப்ப யாரும் நோட்ஸ் பார்க்காதீங்க. எக்ஸ்டர்னலா ஃபீல்டு வருது, அதாவது இது வெளிய இருந்து சம்திங் கொடுக்குறாங்க, அந்த பொருளை மேக்னெட்டா மாத்துறது. நான் என்ன எதிர்பார்க்கிறேன்னா, ஆட்டம்ல இருக்கிற எல்லா எலக்ட்ரானும் கிளாக் வைஸ்ல சுத்தினா நல்லா இருக்கும்னு எதிர்பார்க்கிறேன். ஆனா அது நடக்கல, எல்லா எலக்ட்ரானும் ஆன்டி கிளாக் வைஸ்ல சுத்துது. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, உங்கள்கிட்ட இருக்கிற 2 எலக்ட்ரான்ல நோட்ஸ் பார்க்காதீங்க, இங்க பாருங்க. உங்கள்கிட்ட இருக்கிற 2 எலக்ட்ரான்ல ஒன்னு கிளாக் வைஸ், இன்னொன்னு ஆன்டி கிளாக் வைஸ் இருந்தது. நான் இப்ப எக்ஸ்டர்னலா ஃபீல்டு கொடுத்தவனே
ஏற்கனவே உங்கள்ட்ட ஆன்டி கிளாக் வைஸ்ல சுத்திக்கிட்டு இருக்கு பாத்தீங்களா, அது இன்னும் வேகமா சுத்துது ஆன்டி கிளாக் வைஸ்லயே. ஏற்கனவே கிளாக் வைஸ்ல சுத்துதுல, அது ஸ்லோ டவுன் ஆகி நின்னு ஆன்டி கிளாக் வைஸ்ல அதுவும் சுத்த ஆரம்பிக்கும். அப்ப ரெண்டுமே ஆன்டி கிளாக் வைஸ்ல சுத்த ஆரம்பிச்சா மேக்னெட்டிக் மொமெண்டோட டைரக்ஷன் எப்படி இருக்கும்? இப்படி இருக்கும். நான் கொடுக்கிற ஃபீல்டு இப்படி இருக்கு. அப்ப நான் கொடுக்கிற ஃபீல்டுக்கு ஆப்போசிட்ல மேக்னெட்டிக் மொமெண்ட் ப்ரொடியூஸ் ஆகுது. செகண்ட் டயக்ராம் பாருங்க. அதே லைன்ல பார்க்கணும். கீழே நிறைய ஏரோ இருக்கா பெருசு பெருசா, அதான் எக்ஸ்டர்னல் ஃபீல்டு. அந்த பாக்ஸ் எல்லாத்தையும், அந்த ரவுண்ட் எல்லாத்துலயும் குட்டி குட்டியா ஏரோஸ் இருக்கா, அந்த ஏரோ எப்படி இருக்கு? நாம கொடுத்த ஏரோவுக்கு ஆப்போசிட்ல இருக்குன்னு அர்த்தம். ஓகே, இதெல்லாம் எது பாக்குறீங்க? அதாவது டயானா இந்த லைன் தான் டயா. ஃபர்ஸ்ட் இதை பார்க்கணும். இது ஃபீல்டு கொடுக்கறதுக்கு முன்னாடி, அடுத்து ஃபீல்டு கொடுத்ததுக்கு அப்புறம் இது பார்த்தாச்சா? கவனிங்க. இப்ப உங்களுக்கு மேக்னெட்டிக் மொமெண்ட் எப்படிப்பா ப்ரொடியூஸ் ஆயிருக்கு? ரிவர்ஸ்ல ப்ரொடியூஸ் ஆகுது. நாம கொடுத்ததுக்கு ஆப்போசிட்ல ப்ரொடியூஸ் ஆகுது. அப்ப எம் யாருன்னா நெகட்டிவ். எம் நெகட்டிவ்னா ஐ யாரு? நெகட்டிவ். ஐ நெகட்டிவ்னா சசசபிலிட்டி என்ன ஆயிரும்? நெகட்டிவ் ஆயிரும். சசசபிலிட்டி நெகட்டிவ்னா மியூ ஆர் லெஸ் தென் 1 வந்துரும். சசசபிலிட்டி நெகட்டிவ்னா நீங்க ஹெச்சுக்கும் ஐக்கும் இப்படி கிராஃப் வரையணும். ஹெச் நாம கொடுக்கிறது, ஐ இன்டியூஸ் ஆனது, நாம கொடுக்கறப்ப ஆப்போசிட்ல இன்டியூஸ் ஆகுது. அதனால நெகட்டிவ் ஸ்லோப் போட்டிருக்கேன். இதுதான் அடுத்தடுத்த காலம்ஸ்ல இருக்கும். அடுத்தடுத்த டேபிள்ல அடுத்தடுத்தது இருக்கும். கிராஃப் இருக்கும். சசசபிலிட்டி நெகட்டிவ்னு எழுதியிருப்பேன். மியூ ஆர் இஸ் லெஸ் தென் 1 எழுதியிருப்பேன். இருக்கா? சசசபிலிட்டிக்கும் டெம்பரேச்சருக்கும் சம்பந்தமே இல்லைன்னு ஒரு பாயிண்ட் எழுதியிருப்பான். இருக்கா? சம்பந்தமே இல்லாதனால அதை பத்தி பேச வேணாம். சம்பந்தப்படுற இடத்துல பேசிக்கலாம். இதான் டயா. நல்லா நுணுக்கமா தெளிவா கிறிஸ்டல் கிளியரா எழுதணும். தேவையில்லாத ஸ்டேட்மெண்ட் எழுதக்கூடாது. உனக்கு இப்ப நான் சொன்னதை வச்சு ஸ்டேட்மெண்ட் எழுத முடியலன்னா நான் இன்னொரு பிரிண்டட் நோட்ஸ் கொடுத்துருக்கேன், அதுல ஸ்டேட்மெண்ட் இருக்கும், அதை பார்த்து நீ எழுதலாம். டயால தனிப்பட்ட முறையில ஆட்டம்ட்ட என்ன இல்ல, மேக்னெட்டிக் மொமெண்ட் இல்ல. ஆட்டம்ல இருக்கிற எலக்ட்ரானே கான்ட்ராடிக்டா ரிவால்வ் ஆகுது. நெட்டாவும் இல்ல. நீங்க கொடுத்தா ப்ரொடியூஸ் ஆகுறது எப்படி இருக்கு? கொடுத்ததுக்கு ஆப்போசிட்ல இருக்கு. அதனால ஐ நெகட்டிவ், சோ தட் சசசபிலிட்டி நெகட்டிவ். சசசபிலிட்டி நெகட்டிவ்னா மியூ ஆர் என்னது? லெஸ் தென் 1. ஒரு மெட்டீரியல் முடிச்சாரு. அடுத்து பாராமேக்னெட்டிக் மெட்டீரியல். திருப்பி என்னைய பாருங்க, நோட்ஸ் பார்க்காதீங்க, பிரயோஜனமே கிடையாது. என்னைய பாருங்க. திருப்பி நீங்க எல்லாரும் பாராமேக்னெட்டிக் மெட்டீரியல்ல இருக்கிற ஆட்டம். இவங்கள்ட்ட 2 எலக்ட்ரான் இருக்கு. ஃபர்ஸ்ட் ஆட்டம் 2 எலக்ட்ரானுமே கிளாக் வைஸ்ல சுத்துது. அப்ப என்ன பாகும்? மேக்னெட்டிக் மொமெண்ட் இப்படி. அடுத்து ஒரு ஆட்டம் இருக்கு, அதுல 2 எலக்ட்ரானுமே ஆன்டி கிளாக் வைஸ்ல சுத்துது. அப்ப மேக்னெட்டிக் மொமெண்ட் இப்படி. அடுத்து இன்னொரு ஆட்டம், அதுல 2 எலக்ட்ரான் இப்படி சுத்துது. மேக்னெட்டிக் மொமெண்ட் அப்வர்ட். 4வது ஆட்டம்ல 2 எலக்ட்ரான் இப்படி சுத்துது. அப்ப மேக்னெட்டிக் மொமெண்ட் டவுன்வர்ட். இப்போ ஒரு ஆட்டம்லயே என்ன இருக்கு? மேக்னெட்டிக் மொமெண்ட் இருக்கு. ஆனா 4 ஆட்டமே சேர்த்து பார்த்தா நெட் என்ன ஆயிரும்? 0 ஆயிரும். ஏன்னா ஒரு ரைட், ஒரு லெஃப்ட், ஒரு அப், ஒரு டவுன்னா கேன்சல் ஆயிரும். அப்போ ஒரு ஆட்டம்லயும் இருக்கு. ஆனா ஓவராலா பார்த்தா என்ன ஆகுது? 0 ஆகுது. இப்ப ஃபர்ஸ்ட் டயக்ராம் பாருங்க. பேரால வட்ட வட்டமா இருக்கா? எல்லா வட்டத்திலயும் ஏரோ இருக்கா? ஏரோலாம் எப்படி இருக்கு? டிஃபரெண்ட் டைரக்ஷன்ஸ்ல இருக்கு. ஒரு வட்டத்துல ஏரோ இருக்குன்னா என்ன அர்த்தம்? மேக்னெட்டிக் மொமெண்ட் இருக்குன்னு அர்த்தம். ஆனா ஒரு வட்டத்திலயும் ஏரோ வேற வேற சைடுல இருக்குன்னா என்ன அர்த்தம்? ஒரு ஆட்டம்லயும் இருக்கு. ஆனா ஓவராலா பார்த்தா எப்படி இருக்கு? 0வா இருக்குன்னா. புரியுதா? குழப்பம் இல்லைல? திருப்பி என்னைய பாருங்க. நான் எக்ஸ்டர்னலா ஃபீல்டு கொடுக்குறேன். கொடுத்தா என்ன ஆகுதுன்னா, ஃபர்ஸ்ட் ஆட்டம்ல 2 எலக்ட்ரான் எப்படி சுத்திட்டு இருந்தது? தம்பி இங்க கவனிங்க. ஃபர்ஸ்ட் ஆட்டம்ல 2 எலக்ட்ரான் இப்படி கிளாக் வைஸா? இப்ப கிளாக் வைஸ்லயே வேகமா சுத்த ஆரம்பிக்கும். அதனால மேக்னெட்டிக் மொமெண்ட் இந்த பக்கம் வந்துரும் ஃபர்ஸ்ட் ஆட்டம். 2வது ஆட்டம்ல 2 எலக்ட்ரான் எப்படி சுத்திட்டு இருந்தது? ஆன்டி கிளாக் வைஸ். இப்ப நம்ம ஃபீல்டு கொடுக்க ஆன்டி கிளாக் வைஸ்ல சுத்துறது என்ன ஆயிரும் அப்படின்னா, ஸ்லோவாகி ஒரு ஸ்டேஜ்ல ரெஸ்ட்டுக்கு வந்துரும். எலக்ட்ரான் சுத்தினா தானே மூமெண்ட் வரும். எலக்ட்ரான் சுத்தவே இல்லைன்னா மூமெண்ட் வராது. அதுக்கப்புறம் அதுவும் கிளாக் வைஸ்ல சுத்த ஆரம்பிக்கிறதுனால இந்த பக்கம் வந்துருது. ஸோ ஒரு ஆட்டம்லையும் ஆல்ரெடி கிளாக் வைஸ்னா பெட்டரா சுத்துது. ஆல்ரெடி ஆன்டி கிளாக் வைஸ் ரைட் சைடு லெஃப்ட் சைடு இப்படி எல்லாம் ரிவால்வ் ஆச்சுன்னா ஸ்லோவாகுது. ஸ்லோவாகி ரெஸ்ட்டுக்கு வந்துட்டு அதுக்கப்புறம் என்ன ஆகுது? அதுவும் கிளாக் வைஸ்ல சுத்த ஆரம்பிக்குது. அப்ப நீ ஹெச் அதிகப்படுத்த கிளாக் வைஸ்ல சுத்துற எலக்ட்ரானோட எண்ணிக்கை என்ன ஆகும்? அதிகமாகும். எல்லாரும் கிளாக் வைஸ்ல சுத்துனாங்கன்னா மேக்னெட்டிக் மூமெண்ட் ப்ரொடியூஸ் ஆகும். மேக்னெட்டிக் மூமெண்ட் எப்படி ப்ரொடியூஸ் ஆகுதுன்னா ஹெச்சுக்கு ஃபேவராவே ப்ரொடியூஸ் ஆகுது. அதனால மேக்னெட்டிக் மூமெண்ட் பாசிட்டிவ். மேக்னெட்டிக் மூமெண்ட் பாசிட்டிவ்னா ஐ பாசிட்டிவ். ஐ பாசிட்டிவ்னா சசசபிலிட்டி லோ பாசிட்டிவா இருக்கும். சசசபிலிட்டி லோ பாசிட்டிவ்னா மியூ ஆர் கிரேட்டர் தென் 1. அப்ப நீ ஹெச் கொடுக்க உங்களுக்கு என்ன ஆகுது? ஐ இன்க்ரீஸ் ஆகுது. ஹெச் கொடுக்க ஐ இன்க்ரீஸ் ஆகுதுனால இது என்னது? பேரால இன்க்ரீஸ் ஆகுது. இதுல வந்து ஸ்லோப் உனக்கு எப்படி இருக்கும்னா பாசிட்டிவ் ஸ்லோப்பா இருக்கும். அவ்வளவுதான். இதுல சசசபிலிட்டியும் டெம்பரேச்சரும் இன்வெர்ஸ்லி ப்ரொபோஷனல். ஏன் அது இன்வெர்ஸ்லி ப்ரொபோஷனல் அடுத்த செக்மெண்ட் முடிச்சுட்டு பார்ப்போம். இப்ப இது வந்து எழுதுனா போதும், எக்ஸ்பிளனேஷன் தேவையில்ல. அடுத்த செக்மெண்ட்ல உனக்கு எக்ஸ்பிளனேஷன் தரேன்.
ஸோ ரெண்டாவது மெட்டீரியல் முடிஞ்சிருச்சு. டயாவுக்கும் பேராவுக்கும் ஆட்டம் வைஸ் வித்தியாசம் இருக்கு. டயால ஆட்டம்ல என்ன இல்ல, மேக்னெட்டிக் மொமெண்ட் இல்ல, ஆட்டம்குள்ள இருக்கிற எலக்ட்ரானே மாறி மாறி சுத்துனுச்சு. பேரால அப்படி இல்ல. உனக்கு என்ன ஆகுது, ஆட்டம்ல இருக்கிற எலக்ட்ரான்லாம் ஒரே மாதிரி சுத்தி ஆட்டம்ல மேக்னெட்டிக் மொமெண்ட் வருது. ஆனா மொத்தமா பார்த்தா என்னவா இருக்கு, ஜீரோவா இருக்கு. நீ எக்ஸ்டர்னல் ஃபீல்டு டயாவுக்கு கொடுத்தா ப்ரொடியூஸ் ஆகிற எம் ஆப்போசிட்ல வருது. இதுல எக்ஸ்டர்னல் ஃபீல்டு கொடுத்தா என்ன ஆகுது, ப்ரொடியூஸ் ஆகிற எம் எக்ஸ்டர்னல் ஃபீல்டுக்கு ஃபேவராவே இருக்கு. ஃபர்ஸ்ட் 2 டயக்ராம் பார்த்தா போதும். 3, 4, 5வது பாயிண்ட்ல ஈஸி, ஒண்ணுமே கிடையாது. போர்ட்ல அதோட கன்சாலிடேட்டட் இருக்கு. இப்ப கவனிங்க, திருப்பி கவனிங்க. ஃபெர்ரோ, நான் ஒரு 4 ஆட்டம் எடுக்கிறேன் ஃபெர்ரோல. இந்த 4 ஆட்டம்லயுமே எலக்ட்ரான் கிளாக் வைஸ்ல சுத்துது. அப்ப 4 ஆட்டம்லயும் எலக்ட்ரான் கிளாக் வைஸ்ல சுத்துனுச்சுன்னா மேக்னெட்டிக் மொமெண்ட் கிளாக் வைஸ்ல சூப்பரா இருக்கும். இன்னொரு 4 ஆட்டம் எடுக்கிறோம் பக்கத்திலேயே, அந்த 4 ஆட்டம்லயும் எலக்ட்ரான் ஆன்டி கிளாக் வைஸ்ல சுத்துது. அப்ப மேக்னெட்டிக் மொமெண்ட் இப்படி இருக்கும். ஃபர்ஸ்ட் நான் 4 எலக்ட்ரான் எடுத்துக்கிட்டேன்ல, சாரி 4 ஆட்டம் எடுத்துக்கிட்டேன்ல, அத டொமைன்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி டொமைனா பிரிக்கிறது. எல்லா டொமைன்லயும் எலக்ட்ரான்ஸ் ஒரே மாதிரி சுத்துது. ஆனா ஒரு டொமைனையும் இன்னொரு டொமைனையும் கம்பேர் பண்றப்ப எலக்ட்ரான் எப்படி இருக்கு, வெவ்வேற மாதிரி சுத்தின மாதிரி இருக்கு. இப்ப ஃபர்ஸ்ட் டொமைன்ல இருக்கிற எல்லா ஆட்டம்ல இருக்கிற எலக்ட்ரானும் கிளாக் வைஸ், அப்ப மூமெண்ட் இப்படி இருக்கு. ரெண்டாவது டொமைன்ல இருக்கிற எல்லா ஆட்டமோட எலக்ட்ரான்ஸும் ஆன்டி கிளாக் வைஸ், அப்ப மூமெண்ட் இப்படி இருக்கும். மூணாவது டொமைன்ல எல்லாருமே இப்படி சுத்துறாங்க, மூமெண்ட் இப்படி. நாலாவது டொமைன்ல எல்லாருமே இப்படி சுத்துறாங்கன்னா மூமெண்ட் இப்படி. தனித்தனியா மூமெண்ட் சூப்பரா இருக்கு. ஆனா மொத்தமா பார்த்தா மூமெண்ட் என்ன ஆகுது, ஜீரோவா இருக்கு. ஆல்ரெடி தனித்தனியாவே மூமெண்ட் சூப்பரா இருக்கிறதுனால நீங்க எக்ஸ்டர்னலா ஹெச் கொடுத்தீங்கன்னா எல்லா டொமைன்ல இருக்கிற எலக்ட்ரானும் கிளாக் வைஸ்ல சுத்துறதுக்கு டெம்ட் ஆக ஆரம்பிக்கும். அப்படின்னா ஹெச் கொடுக்க கொடுக்க எல்லாருமே சூப்பரா சுத்துறதுக்கு இமீடியட்டா ரெஸ்பாண்ட் பண்றதுனால எம் பயங்கரமா ரைஸ் ஆகும். எம் பயங்கரமா ரைஸ் ஆகுறதுனால ஐயும் பயங்கரமா ரைஸ் ஆகும். ஐ பயங்கரமா ரைஸ் ஆயிடுச்சுன்னா சசப்டபிலிட்டி பயங்கரமா இருக்கும். ஐ பயங்கரமா ரைஸ் ஆகுறதுனால ஸ்லோப் ஹை பாசிட்டிவா இருக்கும். ஸ்லோப் ஹை பாசிட்டிவ்ங்கிறதுனால சசப்டபிலிட்டி ஹை பாசிட்டிவ். மியூ ஆரும் வெரி வெரி கிரேட்டர் தன் 1. இதுலயும் சசப்டபிலிட்டியும் டெம்பரேச்சரும் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல். கொஞ்ச நேரம் கழிச்சு இதை பத்தி பேசுவோம். இதான் என்னது, ஃபெர்ரோ மேக்னெட்டிக். இந்த ஃபெர்ரோ மேக்னெட்டிக் மெட்டீரியலுக்கு இந்த டயக்ராம் நீங்க பார்க்க கூடாது, புரியாது. அது தப்பு, இந்த டயக்ராம் தப்பு. டேபிள்ல இருக்கிற ஃபெர்ரோல ஃபர்ஸ்ட் 2 டயக்ராம் நீங்க பார்க்க கூடாது, இது ரெண்டும் பார்க்க கூடாது, இது ரெண்டும் தப்பு. ஓகேவா? அதுக்கு பதில் வேற டயக்ராம் பார்க்கணும். எதுனா இந்த நோட்ஸ் கையில எடுத்து வச்சுக்கோங்க. இந்த நோட்ஸ்ல இந்த பேஜை திருப்பினீங்கன்னா கீழே ஒரு டயக்ராம் இருக்கு. இந்த டயக்ராம் பாருங்க. பாத்துட்டீங்களா? கீழே இருக்கிற டயக்ராம் டொமைனா பிரிச்சிருக்காங்களா? 2 டயக்ராம் இருக்கா? ஃபர்ஸ்ட் டயக்ராம்ல ஒரு டொமைன்லயும் ஏரோ எப்படி இருக்கு, ஒரே மாதிரி இருக்கா? ஆனா ஒரு டொமைனையும் பக்கத்து டொமைனையும் பார்த்தா ஏரோ எப்படி இருக்கு, வேற வேற மாதிரி இருக்கா? ரெண்டாவது டயக்ராம்ல ஃபீல்டு கொடுத்ததுக்கு அப்புறம் எல்லா டொமைன் ஏரோவும் எப்படி இருக்கு, ஒரே மாதிரி வந்துருச்சா? இதுதான் நான் சொன்னது. டயாலா ஆட்டம்லயே மூமெண்ட் இருக்காது, பேராலா ஆட்டம்ல இருக்கும், ஆனா ஓவராலா பார்த்தா இருக்காது. ஃபெர்ரோல டொமைன் ஆல்ரெடி சூப்பரா இருக்கு, ஆனா ஓவராலா பார்த்தா இல்ல. எல்லா மெட்டீரியலும் ஓவராலா மூமெண்ட் இல்ல. நீங்க ஃபீல்டு கொடுத்தா ஜெனரேட் ஆகுது. டயாலா ஆப்போசிட்ல ஆகுது, பேரால ஃபேவரா ஆகுது, ஃபெர்ரோல சூப்பரா ஆகுது. ஃபேவரா தான் ஆகுது, அது சூப்பரா ஆகுது. ஏன் சூப்பரா ஆகுது, ஆல்ரெடி நிறைய சூப்பரா இருக்கு, அதை சரி பண்ணா போதும் அப்படிங்கிற மாதிரி இருக்கு. அதனால ஃபெர்ரோல வந்து சூப்பரா ரைஸ் ஆயிடும். இந்த சைட்ல இருக்கிறவங்க சீக்கிரமா சுத்த ஆரம்பிச்சிருவாங்க. ஆல்ரெடி சுத்துறவங்க, கிளாக் வைஸ்ல சுத்துறவங்க இன்னும் வேகமா சுத்துனாங்கன்னா மூமெண்ட் ஜாஸ்தி ஆகும். வெயிட் பண்ண முடிச்சுக்கிறேன். அடுத்து என்ன, அப்படின்னா சசப்டபிலிட்டிக்கும் டெம்பரேச்சருக்குள்ள ரிலேஷன்ஷிப் ஏ இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல். இதை கண்டுபிடிக்கணும். இப்ப ஃபெர்ரோ, இதுல டெம்பரேச்சர் ரைஸ் ஆகுது, என்ன ஆகும்? பொதுவா எலக்ட்ரான்னா சர்க்குலர் ஆர்பிட்ல ரிவால்வ் ஆகும். இதான் அதோட டியூட்டி. நீ மெட்டீரியல்ல டெம்பரேச்சரை ரைஸ் பண்ணி விட்டுட்டேன்னா எலக்ட்ரான் சர்க்குலர் ஆர்பிட்ல ரிவால்வ் ஆகுறது டிஸ்டர்ப் ஆகும். நிறைய எலக்ட்ரான்ஸ் என்ன ஆகும்னா ஆர்பிட்ல ரிவால்வ் ஆகாம ஆர்பிட்டை விட்டு வெளியே எஸ்கேப் ஆயிடும். இப்படி ரிவால்வ் ஆனாதான் இது வரும். இது நடக்கவே இல்லைன்னா இது குறையுமா? அப்ப டெம்பரேச்சர் ரைஸ் ஆக உனக்கு எலக்ட்ரான் ரிவால்விங் கொலாப்ஸ் ஆகுறதுனால நெட் மேக்னெட்டிக் மொமெண்ட் குறைய ஆரம்பிச்சு. எம் குறைஞ்சிச்சுன்னா ஐ குறையும், ஐ குறைஞ்சிச்சுன்னா சசப்டபிலிட்டி. இதுதான் இதுலயும் நடக்குது, இதுலயும் நடக்குது.
ஓகே தானே? இப்ப இந்த மெட்டீரியல் ஃபெர்ரோ எடுக்கணும். டெம்பரேச்சர் ரைஸ் பண்ணிக்கிட்டே இருக்கேன். அயன் மாதிரியான மெட்டீரியல் ஃபெர்ரோ. டெம்பரேச்சரை ரைஸ் பண்ணிக்கிட்டே இருக்கேன். டெம்பரேச்சர் ரைஸ் ஆக சசப்டபிலிட்டி குறைய ஆரம்பிக்கும். இப்படியே குறைஞ்சு ஒரு ஃபெர்ரோ மேக்னெட்டிக் மெட்டீரியலோட சசப்டபிலிட்டி பேராவுக்கு ஈக்குவலா மாறிடுச்சுன்னா அப்போ உள்ள டெம்பரேச்சரை கியூரி டெம்பரேச்சர். அயன்ல கியூரி டெம்பரேச்சர் 1000 கெல்வின். இதுக்கு என்ன அர்த்தம்? நீ ஒரு அயன் பீஸ் எடுத்துக்கிட்டு மேக்னட்டா மாத்துறதுக்கு எக்ஸ்டர்னலா சம்திங் கொடுத்தா போதும், உடனே மேக்னட்டா மாறிடும். இப்படி மேக்னட்டா மாறி சூப்பரா பிஹேவ் பண்ணிட்டு இருக்கிற நேரத்துல நீ டெம்பரேச்சர் ரைஸ் பண்ணா அதோட மேக்னெட்டிக் எபிலிட்டி குறைய ஆரம்பிக்கும். டெம்பரேச்சர் 1000 கெல்வினா இருந்ததுன்னா மேக்னெட் மாதிரியே இருக்காது, பேரா மாதிரி ரொம்ப டவுன் ஆயிடும். அந்த டெம்பரேச்சர் தான் கியூரி டெம்பரேச்சர். கியூரி தான் இதை கண்டுபிடிச்சாரு, அதனால அந்த கியூரி டெம்பரேச்சர்னு சொல்றோம். இந்த லாவை கியூரி லா இல்லைன்னா கியூரி வைஸ் லான்னு சொல்லலாம். நீ இந்த இடத்துல கியூரி டெம்பரேச்சர் பத்தி எழுதணும். அது எப்படி எழுதணுங்கிறது நானே அந்த டேபிள்ல கீழே ஸ்டேட்மெண்டா எழுதி வச்சிருக்கேன். டேபிள்ல பார்த்தா ஸ்டேட்மெண்டா இருக்கும். நீ அந்த மாதிரி எழுதுனா போதும். இந்த டேபிளை நீ மொத்தமாவே ஸ்டேட்மெண்டா மாத்தணும். டயாவுக்கு, பேராவுக்கு, ஃபெர்ரோவுக்குலாம் நீ ஸ்டேட்மெண்டா மாத்தணும். இல்ல எனக்கு மாத்த தெரியல, எனக்கு கஷ்டமா இருக்கு அப்படின்னு உனக்கு ஃபீல் ஆச்சுன்னா நீ இங்க போனேன்னா உனக்கு பாயிண்ட்ஸ் கிடைக்கும். இந்த பாயிண்ட்ஸை வச்சு நீ என்ன பண்ணிக்கலாம், எக்ஸாம்ல எழுதிக்கலாம். நீ தியரி எக்ஸாம்ல தெளிவா தான் எழுதணும். கதை எழுதக்கூடாது, டம்மி பாயிண்ட் எழுதக்கூடாது. நீ இதை படிச்சு பாரு இன்னைக்கு போய். இதுல எந்த இடத்துல உனக்கு டவுட் வந்தாலும் என்கிட்ட அடுத்த கிளாஸ்ல வந்து கேட்டுக்கோ. நான் யூனிஃபார்ம் மேக்னெட்டிக் ஃபீல்ட்னு ஒரு பேராகிராஃப் வரும், அதை மட்டும் ஸ்கிப் பண்ணிடு. அது நம்மளுக்கு தேவையில்ல, அந்த அளவுக்கு டெப்த் போக தேவையில்ல. இது மட்டும் நீ படிச்சுக்கிட்டா போதும். ஆனா வெட்டியா எந்த பாயிண்ட் எழுதக்கூடாது, எக்ஸாக்டா எழுதணும். அதுக்குதான் இந்த டேபிள் கொடுத்துருக்கேன். இந்த டேபிளை நீ என்ன பண்ணா போதும், ஒரு கம்ப்ளீட் ஸ்டேட்மெண்டா மாத்தினா போதும். இந்த டேபிள்ல டயகிராம்ஸ் இருக்குல்ல, அதெல்லாம் போடணும்னு அவசியம் இல்லை. எந்த ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் டயா பேரா ஃபெர்ரோவுக்கு நீ எந்த டயகிராம் போட தேவையில்ல, இது போட்டா போதும். ஓகே தானே? இப்ப யோசிச்சு பார்ப்போம், ஏன் மேக்னட்டா பிஹேவ் பண்ணுது, பெர்மனன்ட் மேக்னெட் ஏன் மேக்னட்டா பிஹேவ் பண்ணுது? அப்படி ஒரு கேள்வி ரைஸ் பண்ணாலும் அதுக்கு பதில் கிடைச்சிருச்சு. பெர்மனன்ட் மேக்னெட்ல இருக்கிற எல்லா எலக்ட்ரானும் என்ன ஆகுது, ரெகுலரா சுத்துது. அதனாலதான் அது மேக்னட்டா பிஹேவ் பண்ணுது. அப்ப நம்ம பாடியில இருக்கிற எலக்ட்ரான்ஸும் ரெகுலரா சுத்துனா நம்மளும் யாரு, மேக்னட் தான். ரெகுலரா சுத்த வைக்கிறதுக்கு நம்ம முயற்சி பண்ணலாம். சில முனிவர்கள் அந்த மாதிரிலாம் பண்றதா, சில யோகிகள் அந்த மாதிரிலாம் பண்றதா ரிசர்ச்ல போட்டிருக்காங்க. அதனாலதான் அவங்கள சுத்தி சில பொருளை இழுக்க முடியுது, சில பொருளை ரிப்பல்லாம் பண்ண முடியுது. இல்ல அவங்க எது மேலேயோ போய் ஒட்டிக்கிறாங்க, இல்லைன்னா அவங்க ரிப்பல் ஆகுறாங்க. அப்படிங்கிற சில விஷயம்லாம் அந்த ரிசர்ச்சே சொல்லுது நம்மளுக்கு. பட் அதெல்லாம் நீ போய் படிக்கிறது நீ ஹையர் ஸ்டடீஸ்ல பாரு. மேக்னட் ரிலேட்டடா படிச்சா உனக்கு கிடைக்கும், அதுல பாரு. ஓகே தானே? ஸோ நான் ஒரு ஆர்டரா வந்திருக்கேன். ஹெச், அப்புறம் மியூ, மியூ நாட், மியூ ஆருக்கான ஸ்டோரி, அதுல இந்த ரிலேஷன்ஷிப், அதுக்கப்புறம் என்ன அப்படின்னா ஐஇ, அப்புறம் சசபிலிட்டி, அப்புறம் இந்த ரிலேஷன்ஷிப். இந்த இடம் நான் தெளிவா சொல்லியிருக்கேன், நீ ட்ரை பண்ணி பாரு, டீச்சர்கிட்ட கேட்டு பாரு என்ன சொல்றாங்க. கிளியரா? ப்ராப்பர்ட்டிஸ் அண்ட் டேர்ம்ஸ்ல 6th ப்ராப்ளம் இருக்கு. ஃபெர்ரோல சேச்சுரேட் ஃபெர்ரோல இந்த இடத்துல ஒரு சேச்சுரேஷன் போட்டிருப்பான். அப்படின்னா ஹெச் கொடுத்தாலும் ஐ மாறாது. நீ யோசிச்சு பாரு என்ன நடக்கணும். நாம கொடுக்க எல்லாரும் கிளாக் வைஸ்ல சுத்தணும். எல்லாரும் சுத்த ஆரம்பிச்சிட்டாங்கன்னா அதுக்கப்புறம் கொடுத்தும் பிரோஜனம் இல்லைல்ல. அதான் சேச்சுரேஷன். அது டசின்மெண்ட். எடுங்க ப்ராப்ளம் நம்பர் 6 எடுங்க. டேர்ம்ஸ் அண்ட் ப்ராப்பர்ட்டிஸ் நோட்ஸ்ல ப்ராப்ளம் நம்பர் 6. The following figure shows the variation of intensity of magnetization with applied magnetic field intensity for 3 magnetic materials X, Y, Z. Identify the materials. ஆல்ரெடி கிராஃப் இங்க இருக்குப்பா, கொஞ்சம் கவனிங்க. நெகட்டிவ் ஸ்லோப்னா டயா, லோ பாசிட்டிவ் ஸ்லோப்னா பேரா, ஹை பாசிட்டிவ் ஸ்லோப்னா ஃபெர்ரோ. இதை வச்சு நீ ஈஸியா ஐடென்டிஃபை பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் கிராஃப் எக்ஸ் தான் யாரு, ஹை பாசிட்டிவ் ஸ்லோப்பா இருக்கு, அப்ப அது ஃபெர்ரோ. ரெண்டாவது கிராஃப் ஒய், லோ பாசிட்டிவ் ஸ்லோப்பா இருக்கு, அதனால அது பேரா. மூணாவது கிராஃப் இசட், நெகட்டிவ் ஸ்லோப்பா இருக்கு, அப்படின்னா அது என்னது, டயா. ஸோ டிக் பண்ணிடலாம். 5th கொஸ்டின் எடுங்க. 6 டிக் பண்ணுங்க, 5 எடுங்க. Two materials X and Y are magnetized whose intensity of magnetization
or 500 ampere meter inverse and 2000 ampere meter inverse. ஒரு நிமிஷம் எல்லாரும் கவனிங்க. இன்டென்சிட்டி ஆஃப் மேக்னடைசேஷன் ஐ. அப்ப ரெண்டு மெட்டீரியலோட ஐ கொடுத்துட்டாங்க. திருப்பி கொஸ்டினை பாருங்க. ரெஸ்பெக்டிவ்லி if the magnetizing field is 1000 ampere meter inverse. எல்லாரும் கவனிங்க. மேக்னடைசிங் ஃபீல்டுனா ஹெச், அது 1000 சொல்லியிருக்காங்க. அப்ப ரெண்டு மெட்டீரியலுக்கும் 1000 அளவுக்கு ஹெச் கொடுக்குறாங்க. அதனால ரெண்டு மெட்டீரியலும் மேக்னட்டா மாறுது. மேக்னட்டா மாறுறப்ப அதுல வர இன்டென்சிட்டி ஆஃப் மேக்னடைசேஷன் எவ்வளவு இருக்குன்னா, ஒரு மெட்டீரியலுக்கு 500 இருக்கு, இன்னொரு மெட்டீரியலுக்கு 2000. இதான் கொஸ்டின்ல கொடுத்திருக்காங்க. விச் ஒன் அமங் தீஸ் மெட்டீரியல் கேன் பி ஈஸிலி மேக்னடைஸ்டு. இந்த ரெண்டு மெட்டீரியல்ல நல்ல மெட்டீரியல் யாரு, நல்ல மேக்னெட்டிக் மெட்டீரியல் யாருன்னு கேட்டிருக்காங்க. ஒரு மெட்டீரியல் நல்ல மேக்னெட்டிக் மெட்டீரியலா இல்ல சரியில்லாத மேக்னெட்டிக் மெட்டீரியலான்னு கண்டுபிடிக்கிறதுக்கான பெஸ்ட் டேர்ம் சசப்டபிலிட்டி தான். ஐ பை ஹெச். ரெண்டா பிரிக்கிறேன். மெட்டீரியல் எக்ஸுக்கும் சசப்டபிலிட்டி கண்டுபிடிக்க போறேன், மெட்டீரியல் ஒய்க்கும் கண்டுபிடிக்க போறேன். சசப்டபிலிட்டி இஸ் ஈக்குவல் டு ஐ பை ஹெச். ஐ மெட்டீரியல் எக்ஸுக்கு எவ்வளவு சொல்லியிருக்காங்கன்னா 500, ஹெச் 1000. செகண்ட் மெட்டீரியலுக்கு எவ்வளவு சொல்லியிருக்காங்கன்னா 2000 ஐ, ஹெச் அகைன் 1000. சால்வ் பண்ணா 2, சால்வ் பண்ணா 0.5. ஆல்ரெடி நம்ம ஃபைனலைஸ் பண்ணியாச்சு. சசப்டபிலிட்டி யாருக்கு ஜாஸ்தியோ அவங்க தான் நல்ல மெட்டீரியல். அப்ப இந்த ரெண்டு மெட்டீரியல்ல ஒய் தான் யாரு, நல்ல மேக்னடைஸ் மெட்டீரியல் ஆர் மேக்னடைஸ் ஆகுறதுக்கு ரெடியா இருக்கிற மெட்டீரியல். டிக் பண்ணிருங்க. ஃபிஃப்த் கொஸ்டின் எடுங்க, சாரி ஃபோர்த் கொஸ்டின் எடுங்க. Compute the intensity of magnetization of the bar magnet whose mass, magnetic moment and density are 200 gram 2 ampere meter squared 8 gram centimeter power minus 3 respectively. கவனிங்கப்பா. இன்டென்சிட்டி ஆஃப் மேக்னடைசேஷன் கேட்டிருக்காங்க. எல்லாரும் இங்க பாருங்க. இன்டென்சிட்டி ஆஃப் மேக்னடைசேஷன்னா மேக்னெட்டிக் மூமெண்ட் பை வால்யூம். மேக்னெட்டிக் மூமெண்ட் கொடுத்துட்டாங்க 2 ஆம்பியர் மீட்டர் ஸ்கொயர்ட். அப்ப ஸ்ட்ரைட்டா எழுதிடலாம். வால்யூம் வேணும், வால்யூம் இல்ல ஆனா டென்சிட்டி இருக்கு. அப்ப டென்சிட்டி வச்சு வால்யூம் கண்டுபிடிக்கலாம். டென்சிட்டியோட ஃபார்முலா மாஸ் பை வால்யூம். இதுல இருந்து வால்யூம் கண்டுபிடிச்சா மாஸ் பை டென்சிட்டி. மாஸ் 200 கிராம், அதை கிலோகிராமா மாத்திட்டேன். டென்சிட்டி 8 கிராம் per சென்டிமீட்டர் கியூப்னு சொல்லியிருக்காங்க. 8 கிராம கிலோகிராமா மாத்திட்டேன். சென்டிமீட்டர் கியூபா மீட்டர் கியூபா மாத்திட்டேன். பெர் சென்டிமீட்டர் கியூப்ங்கிறதுனால கீழே எழுதியிருக்கேன். ப்ராப்பரா சிம்பிளிஃபை பண்ணி வால்யூம் இங்க போட்டா உங்களுக்கு ஃபைனல் ஆன்சர் வந்துடும். சிம்பிளிபிகேஷன் நீ பாத்துக்கோ. நான் இங்க பல்கா எழுதியிருக்கேன், நோட்ஸ்ல பல்கா எழுதல, தனித்தனியா யூனிட் கன்வர்ஷன் பண்ணிட்டு தான் ஆன்சர் எடுத்திருப்பேன். எஸ்ஐ யூனிட்டுக்கு மாத்திட்டு தான் ஆன்சர் எடுத்திருப்பேன். அதை நீ செக் பண்ணி பாத்துக்கலாம். ஓகே தானே? டிக் பண்ணிருங்க. டிக் பண்ணிட்டு 14th ப்ராப்ளம் எடுங்க. A paramagnetic substance in the form of cube with the sides 1 centimeter has a magnetic dipole moment of 20 into 10 power minus 6 joules per Tesla when a magnetic intensity of 60 into 10 power 3 ampere per meter is applied. Its magnetic susceptibility அப்படின்னு கேட்டிருக்காங்க. மேக்னெட்டிக் சசப்டபிலிட்டியோட ஃபார்முலா என்னன்னா ஐ பை ஹெச். ஹெச் பிரச்சனை எல்லாம் கொடுத்துட்டாங்க. 60 into 10 power 3 ampere per meter. ஐ வேணும். ஐங்கிறது யார் அப்படின்னா எம் பை வால்யூம். எம் ஆஃபர் பண்ணிருக்காங்க. எவ்வளவு சொல்லியிருக்காங்கன்னா 20 into 10 power minus 6. வால்யூம் வேணும். கியூப்னு சொல்லிட்டாங்க. சைடு லென்த் கொடுத்துருக்காங்க. கியூப்ல என்ன பண்ணும், சைடை கியூப் பண்ணா வால்யூம் கிடைச்சிரும். சைடு 1 சென்டிமீட்டர் கியூப் பண்ணிருங்க. 1 சென்டிமீட்டர் மீட்டரா மாத்திட்டா கியூப் பண்ணிருங்க. பண்ணிட்டு சால்வ் பண்ணா I20 வந்துடும். I20 H 60 into 10 power 3 போட்டா சசப்டபிலிட்டி கிடைக்கும். இது 2019 ஜேஇ ப்ராப்ளம். இதுக்கு அடுத்த ப்ராப்ளம்லாம் பட் ஈஸியா பண்ணலாம். ஏன் ஈஸியா பண்ணலாம்னா ஃபார்முலாஸ் கம்மி, பெருசா ஃபார்முலாஸ் கிடையாது. ஒரு கைண்ட் ஆஃப் ஃபார்முலா அனலாகி ஸ்டைல், அது ஆல்ரெடி முடிச்சாச்சு. இது நானா உனக்கு ஆஃபர் பண்ணது, அதனால இது பயங்கரமா நியூமரிக்ல வரப்போறது இல்ல. மித்த கைண்ட் இவ்வளவுதான். அதனால இதுக்குள்ள ப்ராப்ளம் கேட்கணுங்கிறப்ப அவங்களுக்கு கம்மி. இதுக்குள்ள ப்ராப்ளம் வர்றது இல்ல. ப்ராப்ளம் எப்படி இருக்குன்னா தியரி மாதிரி இருக்கும். பேராமேக்னெட்டிக் மெட்டீரியலோட ப்ராப்பர்ட்டி, டயா ப்ராப்பர்ட்டி கொடுத்துட்டு லிங்க் பண்ற மாதிரி இல்ல, மேட்ச் தி ஃபாலோயிங் மாதிரி இருக்கும். இந்த மாதிரி நம்பர்ஸா இருக்காது. நம்பர்ஸா வந்தா ரொம்ப ஈஸி, தியரியா வந்தாலும் ஈஸி. உனக்கு எந்த பாயிண்ட்ஸுமே கன்ஃபியூஸ் ஆகாது. நான் எல்லாத்தையும் தெளிவா சொல்லிடுறேன். அவன் ஒரு டவுட் கேட்டிருக்கான் ஜெகதீஷ், நான் அதை முடிச்சுட்டு சொல்றேன். ஓகே, அவன் கேட்கிற டவுட் அவன் கேட்கணும்னு அவசியம் இல்லை, எனக்கே தெரியும். முடிச்சுட்டு சொல்றான். அடுத்து என்ன, 15 எடுங்க. A paramagnetic material has 10 power 28 atoms per meter cube. Its magnetic susceptibility
at temperature 350 Kelvin is 2.8 into 10 power minus 4. Its susceptibility at 300 Kelvin is, கவனிங்க, சசசபிலிட்டிக்கும் டெம்பரேச்சருக்கும் உள்ள ரிலேஷன்ஷிப் இன் பாராமேக்னெட்டிக் மெட்டீரியல் என்ன அப்படின்னா இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல். அப்ப சசசபிலிட்டி 1 பை சசசபிலிட்டி 2ன்னு எழுதுனா என்னப்பா வரும்? டெம்பரேச்சர் 2 பை டெம்பரேச்சர் 1 வந்துடும். ஃபர்ஸ்ட் டெம்பரேச்சர்ல சசசபிலிட்டி கொடுத்துட்டு ரெண்டாவது டெம்பரேச்சர்ல சசசபிலிட்டி கேட்டிருக்காங்க. அப்ப இந்த சசசபிலிட்டி 2 கண்டுபிடிச்சா என்ன ஆகும்? சசசபிலிட்டி 1 இன்டூ டெம்பரேச்சர் 1 பை டெம்பரேச்சர் 2ன்னு வரும். சசசபிலிட்டி 1 கொஸ்டின்ல ஆஃபர் பண்ணிருக்காங்க. எவ்வளவு சொல்லியிருக்காங்க அப்படின்னா 2.8 into 10 power minus 4. ஃபர்ஸ்ட் டெம்பரேச்சர் 350 கெல்வின், ரெண்டாவது டெம்பரேச்சர் 300 கெல்வின். சால்வ் பண்ணா டிக் பண்ணிருங்க. 16th கொஸ்டின் நோ நீட்னு போட்டுருங்க. அது நம்ம சிலபஸ்ல கிடையாது. சூப்பர் கண்டக்டர்ங்கிற ஒரு கான்செப்ட் அது நம்மளுக்கு முன்னாடி கரண்ட் எலக்ட்ரிசிட்டில இருந்தது, இப்ப தூக்கிட்டாங்க. அதனால 16 தேவையில்ல. 17 எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் பேரா டயா பெர்ரோ எழுதியிருப்பேன். அது நீ மக்கப் பண்ணிக்க வேண்டியதான். என்ன எக்ஸாம்பிள் என்னன்னு கிளியரா பாத்துக்கோ. அயன் ரிலேட்டடா இருக்கிறது, நிக்கல் ரிலேட்டடா இருக்கிறது, கோபல் ரிலேட்டடா இருக்கிறது பெர்ரோவா இருக்கும். பெர்ரோ ஈஸியா ரெகக்னைஸ் பண்ணிடலாம். பேரா டயாவை நல்லா என்ன பண்ணிக்கோ, ஞாபகம் வச்சு. ஓகே தானே? ஸோ இதோட இந்த ஜோன் முடிஞ்சிருச்சு. இப்ப இந்த ஜோனோட எண்டுக்கு போறோம். பிஹெச் கர்வு, ஹிஸ்டெரிசிஸ் லூப்னு கூட சொல்லலாம். கவனமா பாருங்க. ஹெச் பி, பிஹெச் கர்வ். இந்த ஸ்பெசிமன் எடுத்திருக்கேன். இது ஒரு அயன் பீஸ். நீ தான் இதை யூஸ் பண்ண போற. அந்த அயன் பீஸை நான் தான் உனக்கு ஆஃபர் பண்ணிருக்கேன். என்கிட்ட இருந்தா வாங்கிட்டு போற. இதான் அந்த அயன் பீஸ். என்கிட்ட இருந்து நீ வாங்குறப்பே இது அயன் தான், மேக்னட் கிடையாதுன்னு உனக்கு கன்ஃபார்ம் பண்ணி தான் கொடுக்குறேன். இது மேக்னட்டா இருந்திருந்ததுன்னா நான் இன்னொரு அயன் பக்கத்துல எடுத்துட்டு போனா ஒட்டிக்கும். இது அயனா இருந்ததுன்னா இன்னொரு அயன் பக்கத்துல எடுத்துட்டு போனா ஒட்டாது. அப்ப இந்த அயன் பீஸ நான் இன்னொரு அயன் டேபிள் பக்கத்துல எடுத்துட்டு போறேன், ஒண்ணுமே ஆகல. அப்ப இது அயன்னு கன்ஃபார்ம் பண்ணி தான் ஓன்ட்ட கொடுக்குறேன். நீ இது மேல ஒயரை சுத்தி கரண்ட் பாஸ் பண்ற. கரண்ட் டு ஹெச்சும் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல். நீ கரண்ட்டை ரைஸ் பண்ண ஹெச் ரைஸ் ஆகும். ஹெச்ங்கிறது மேக்னட்டா மாத்துறதுக்கு நீ கொடுக்குற ஃபீடிங். நீ இந்த மாதிரி ஃபீடிங் கொடுக்க கொடுக்க உள்ள இருக்கிற எலக்ட்ரான்லாம் ஒரே சைட்ல சுத்த ஆரம்பிக்கும். எலக்ட்ரான் ஒரே சைட்ல சுத்த 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 என்ன ஆகும்னா அது நல்ல மேக்னட்டா மாறும். அப்படி அது மேக்னட்டா மாறிடுச்சுன்னா அதை சுத்தி இருக்கிற இன்விசிபிள் இம்பாக்ட் மேக்னெட்டிக் ஃபீல்டு இன்க்ரீஸ் ஆகும். அப்ப ஹெச் அதிகமாக அதிகமாக பி அதிகமாகும். ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் சாச்சுரேட் ஆகும். சாச்சுரேஷன் உனக்கு புரிஞ்சிருக்கும். எல்லா எலக்ட்ரானும் சூப்பரா சுத்த ஆரம்பிச்சிருச்சுன்னா அதுக்கப்புறம் நீ ஃபீடிங் கொடுத்தாலும் பிரோஜனம் இல்லை. அதுக்கு மேல எஃபெக்ட் என்ன ஆகாதுன்னா ரைஸ் ஆகாது. அதான் சாச்சுரேஷன். ஒரு 2 நாள் இப்படி ஃபுல்லா பெட்டர் மேக்னட்டா சூப்பர் மேக்னட்டா மாத்தி இருக்க, கரண்ட் பாஸ் பண்ணி மாத்தி யூஸ் பண்ணிட்டு திருப்பி நீ என்கிட்ட எடுத்துட்டு வர. என்கிட்ட நீ எப்படி எடுத்துட்டு வருவ? கொஞ்சம் கொஞ்சமா இந்த கரண்ட்டை டவுன் பண்ணுவ. கொஞ்சம் கொஞ்சமா கரண்ட் டவுன் பண்ண ஃபீடிங் குறையும். ஃபீடிங் குறைய குறைய உள்ள இருக்கிற எலக்ட்ரான்லாம் என்னப்பா ஆகும்? திருப்பி பழைய மாதிரியே ஒழுங்கா சுத்தாம மாறும். எலக்ட்ரான் ஒழுங்கா சுத்தல, கரெக்டா ரிவால்வ் ஆகல, ஒரே மாதிரி ரிவால்வ் ஆகலன்னா மேக்னெட்டிக் மூமெண்ட் வராது. மேக்னெட்டிக் மூமெண்ட் வரலைன்னா நல்ல மேக்னெட் கிடையாது. நல்ல மேக்னெட்டா மாறல அப்படின்னா பியும் குறைஞ்சிடும். ஸோ நீ கம்ப்ளீட்டா ஐ ஜீரோ ஆக்குற, அப்ப ஹெச்சும் ஜீரோ. அப்ப இது டி மேக்னெட்டா மாறிடுச்சு. டி மேக்னெட்டா மாறிடுச்சுன்னா இது அகைன் அயன் பீஸ். நீ இதை என்கிட்ட கொண்டு வந்து கேட்கிற, கொடுக்குற. என்கிட்ட இருந்தா நான் வாங்கிட்டு போனேன், என்கிட்ட கொடுக்குற. எனக்கு சந்தேகமா இருக்கு. அதனால நான் திருப்பி என்ன பண்றேன், அந்த அயன் டேபிள் பக்கத்துல எடுத்துட்டு போறேன். ஒட்டிக்கிச்சு. ஒட்டிக்கிச்சுன்னா என்ன இருக்கும்? இதுல இன்னும் மேக்னட்டிசம் இருக்குன்னு அர்த்தம். அப்ப டி மேக்னட்டா மாறலன்னு அர்த்தம். அப்ப நீ ஹெச்ச ரெடியூஸ் பண்ண ஃபீல்டு குறைஞ்சு இதே ட்ராக்குக்கு வரல, வேற ட்ராக்ல போகுது. அட் 0 ஹெச்லயும் சம் அமௌண்ட் ஆஃப் மேக்னெட்டிக் ஃபீல்ட் பேலன்ஸ் இருக்கு. அதை ரெசிடுவல்னு சொல்லலாம். இன்னொரு பேர் ரிட்டன்டிவிட்டி. இப்ப நான் உன்கிட்ட சொல்றேன், நான் அயன் பீஸ் தானே உன்கிட்ட கொடுத்தேன், நீ மேக்னட்டா மாத்தி எடுத்துட்டு வந்திருக்க, நீ பழைய மாதிரியே எனக்கு அயன் பீஸா மாத்தி கொண்டு வா அப்படிங்க. நீ உடனே என்ன பண்ற, திருப்பி அந்த அயன் பீஸ், அதாவது மேக்னட் ரெசிடுவல் இருக்கிற அந்த பொருளை எடுத்துட்டு வந்து
திருப்பி ஒயரை சுத்துற. ஒயர் சுத்துறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ஊக்க எடுத்துட்டு போ. அந்த ஊக்கு என்ன ஆயிடும்? அட்ராக்ட் ஆயிடும். பின் அட்ராக்ட் ஆயிடும். ஆல்ரெடி நீ கரண்ட்டை எந்த டைரக்ஷன்ல பாஸ் பண்ணிருக்கியோ அதோட ரிவர்ஸ் டைரக்ஷன்ல கரண்ட்டை பாஸ் பண்ணு. ரிவர்ஸ் டைரக்ஷன்ல கரண்ட்டை ரைஸ் பண்ண ஹெச் ரைஸ் ஆகும். ஏன்னா ஐயும் ஹெச்சும் டைரக்ட்லி ப்ரொபோஸ். ஒரு ஸ்டேஜ்ல இந்த கரண்ட்னால இங்க இருக்கிற மேக்னெட்டிக் எஃபெக்ட் ரிவர்ஸ் ஆகி டிமேக்னட் ஆகி கம்ப்ளீட்டா மேக்னெட்டிக் எஃபெக்ட் கேன்சல் ஆயிடும். கேன்சல் ஆயிடுச்சுங்கிறத நீ ஈஸியா புரிஞ்சுக்கலாம். எப்படி? இந்த ஊக்கு விழுந்துடும். அப்படி டிமேக்னட் ஆனதுக்கு அப்புறம் உடனே கரண்ட் ஆஃப் பண்ணாம நீ ஒரு 2-3 நாள் ஃபார்வர்ட்ல யூஸ் பண்ணிருக்கிறதுனால ஒரு 2-3 மணி நேரம் ரிவர்ஸ்ல நீ என்ன பண்ண? இந்த கரண்ட்டை மெயின்டைன் பண்ணி இதை முழுசா டிமேக்னட்டா மாத்திட்டு என்கிட்ட கொண்டு வா. இப்ப நான் திருப்பி கொண்டு போய் அந்த டேபிள் பக்கத்துல வச்சு பாக்குறேன், ஒட்டலை. விச் மீன்ஸ் இது என்னது? அயன் பீஸா மாறிடுச்சுன்னு அர்த்தம். அப்ப நீ ரிவர்ஸ்ல ஹெச் கொடுத்து மேக்னெட்டிக் ஃபீல்ட குறைச்சு ரிவர்ஸ் ஹெச், இதான் ரிவர்ஸ் ஹெச். மேக்னெட்டிக் ஃபீல்டு ரெடியூஸ் ஆகுது. ரெடியூஸ் பண்ற அந்த ரிவர்ஸ் ஹெச் தான் பொரிசிவிட்டின்னு சொல்லுவோம். ரெசிடுவல்ங்கிறது அதுல ரீடைன்டான மேக்னடிசம். அதை சரி பண்றதுக்கு நீ போட்ட ரிவர்ஸ் எஃபெக்டுக்கு என்ன பேரு? பொரிசிவிட்டி. அவ்வளவுதான்ப்பா. இதான் ஹிஸ்டரிசிஸ்ல மேஜர் பாயிண்ட். உன்னோட மெட்டீரியல்ல நிறைய ரெசிடுவல் இருந்ததுன்னா அப்ப அந்த மாதிரி மெட்டீரியலை நீ பெர்மனன்ட் மேக்னட்டா யூஸ் பண்ண ஆரம்பிக்கும். ஏன்னா ஒன்ஸ் மேக்னட்டா மாத்திட்டேன்னா அது அவ்வளவு சீக்கிரம் டிமேக்னட்டா மாறல. நிறைய மேக்னட்டிசம் இருக்கு. அப்ப அதை பெர்மனன்ட் மேக்னட்டா யூஸ் பண்ணலாம். உன்னோட மெட்டீரியல்ல சப்போஸ் ரெசிடுவல் கம்மியா இருந்ததுன்னா நிறைய எலக்ட்ரானிக்ஸ் எலக்ட்ரிக்கல் அப்ளிகேஷனுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். உதாரணத்துக்கு இப்ப வர்ற காலிங் பெல்லாம் டிஜிட்டல் உள்ள சிப் இருக்கும். நீ ட்ரிகர் பண்ணா சிப்ல இருக்கிற ஒரு ப்ரோக்ராம் எக்ஸிக்யூட் ஆகி ஒரு சவுண்டோ ஒரு அலாரமோ அடிக்கும். ஆனா பழைய காலிங் பெல் அப்படி கிடையாது. பழைய காலிங் பெல்ல உள்ள காயில் இருக்கும். அதுக்கு மேல ஒரு அயன் கவர் இருக்கும். அதுக்கு மேல ஒரு ராட் இருக்கும். நீங்க சுவிட்ச ஆன் பண்ணிட்டா காயில் மேக்னட்டா மாறும். அப்ப அந்த அயன் கவரும் மேக்னட்டா மாறும். மேல இருக்கிற ராடை இந்த மேக்னட் அட்ராக்ட் பண்றதுனால பட்டுன்னு அடிக்கிறப்ப காலிங் பெல் சவுண்ட் வரும். நீங்க சுவிட்ச ஆஃப் பண்ணோடனே ரிலீஸ் ஆயிடும். ஏன்னா சுவிட்ச ஆஃப் பண்ணோடனே இது டிமேக்னட்டா மாறும். இப்ப இப்படி யோசிச்சு பாரு. சுவிட்ச ஆன் பண்றப்ப மேக்னட்டா மாறி சுவிட்ச ஆஃப் பண்ணதுக்கு அப்புறம் டிமேக்னட்டா மாறாம ரெசிடுவல் இருந்துச்சுன்னா என்ன ஆகும்? ஆஃப் பண்ணதுக்கு அப்புறமும் காலிங் பெல் அடிக்கும். அப்ப அந்த மாதிரி இடத்துல ரெசிடுவல் இருக்கிற மேக்னட் யூஸ் பண்ணலாம். ரெசிடுவல் கம்மியா இருக்கிற மேக்னட் யூஸ் பண்ணலாம். ரெசிடுவல் கம்மினா கொரிசிவிட்டி கம்மி. அப்படிப்பட்ட மெட்டீரியலை சாஃப்ட் அயான் அப்படின்னு சொல்லுவாங்க. ரெசிடுவல் ஜாஸ்தினா கொரிசிவிட்டியும் ஜாஸ்தி. அப்படிப்பட்ட மெட்டீரியல் ஹார்ட் அயான்னு சொல்லுவாங்க. ரெண்டுமே நம்மளுக்கு யூஸ் ஆகும். டிபெண்ட்ஸ் ஆன் அப்ளிகேஷன். ஓகே. இப்ப இதுல ப்ராப்ளம்ஸ் இருக்கு. ப்ராப்ளம் பார்த்துட்டு இந்த லூப்பை கம்ப்ளீட் பண்ணும். ப்ராப்ளம் நம்பர் 11 எடுங்க. சாரி 12 எடுங்க. A bar magnet is demagnetized by inserting it inside a solenoid of length 0.2 meter, 100 tons and carrying a current of 5.2 ampere. The coercivity of bar magnet is, கவனிங்கப்பா, கொரிசிவிட்டி கேட்டிருக்காங்க. கொரிசிவிட்டினா இதான் கொரிசிவிட்டி. இது என்ன ஸ்கேல்பா? ஹெச். ஹெச்ங்கிற கொரிசிவிட்டி கண்டுபிடிக்கிறதுக்கு எனக்கு ஃபார்முலா வேணும். நம்மள்ட்ட மட்டும் ஃபார்முலா இருக்கு. எம்எம்எஃப் பை எல். எம்எம்எஃப்னா கரண்ட் இன்டு டான் பை லென்த். கரண்ட் எவ்வளவு சொல்லியிருக்காங்கன்னா கொஸ்டின்ல 5.2 ஆம்பியர்னு சொல்லியிருக்காங்க. நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் 100ங்கிறாங்க. லென்த் எவ்வளவு அப்படின்னா 0.2 மீட்டர்னு சொல்லியிருக்காங்க. சால்வ் பண்ண. ஓகேவா? ஃபர்ஸ்ட் திங், அதாவது இதான் பார் மேக்னெட். இதை டிமேக்னடைஸ் ஆகணும். அப்ப அதை கொண்டு சொலினாய்ட்ல வைக்க சொல்றாங்க. சொலினாய்ட்னா இந்த ஹெலிக்கல் காயிலுக்கு பேர் தான் சொலினாய்ட். அந்த சொலினாய்ட்ல எவ்வளவு கரண்ட் பாஸ் பண்ணிருக்காங்க, அதோட லென்த் என்ன, எல்லா டேட்டாவும் கொரிசிவிட்டி கேட்கறாங்க. போட்டா சரி, நம்மள்ட்ட ஃபார்முலா இருக்கு, நம்ம கண்டுபிடிக்கணும். இது ஒரு ஜேஇ கொஸ்டின் தான். அப்ப ஃபார்முலா இல்லையே மித்த புக்ல எல்லாம். அப்ப மித்த பசங்க எல்லாம் எப்படி கண்டுபிடிப்பாங்கன்னு உனக்கு ஒரு டவுட் வரும். சொலினாய்ட படிச்சு அங்கிருந்து வருவாங்க. அது கஷ்டம். அதனால நிறைய பேர் இந்த ஏரியாவுக்கு வரமாட்டான். இதுல ஐடியாவே இருக்காது. நம்ம சொலினாய்ட பத்தி படிக்காமலே என்ன பண்ணிருக்கோம்? ஐடியாஸ் கேதர் பண்ணிருக்கோம். அதனால நம்மளுக்கு ஈஸியா இருக்கு. ஓகே தானே? இதுக்கு முன்னாடி கொஸ்டின் எடுங்க. 11 எடுங்க.
The BH curve for a ferromagnetic material is shown in figure. The material is placed inside a long solenoid which contains 1000 turns per centimeter. The current that should be placed in the solenoid to demagnetize the ferromagnet completely. ஒரு ஃபெர்ரோமேக்னெட்டிக் மெட்டீரியலா கம்ப்ளீட்டா டிமேக்னட்டா மாத்துறதுக்கு எவ்வளவு கரண்ட் பாஸ் பண்ணும் சொலினாய்ட்ல அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஹெச் வந்து டயக்ராம்ல இருக்கு பாருங்களேன். 115 இருக்கும், ரெண்டு சைடுமே வரும், பிளஸ் இருக்கும் மைனஸ் இருக்கும். பிளஸ் மைனஸ்லாம் டைரக்ஷன் தான் மீன் பண்ணுது. நீ வெறும் நம்பர் மட்டும் எடுத்துக்கிட்டா போதும். ஸோ ஹெச் கிடைச்சிருச்சு, அதை வச்சு ஐ கண்டுபிடிக்கணும். ஹெச் இஸ் 150 ஃப்ரம் டயக்ராம். நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் பர் லென்த் பல்கா கொடுத்துட்டாங்க, 1000 டர்ன்ஸ் பர் சென்டிமீட்டர். 1000 போட்டா நம்பர் ஆஃப் டர்ன்ஸுக்கு பெர் சென்டிமீட்டரா மீட்டரா மாத்திட்டா கரண்ட் தெரியாது, இதை வச்சு ஈஸியா கண்டுபிடிச்சு. இதெல்லாம் ப்ராபபிளி இந்த ஃபார்முலா தெரியலன்னா கஷ்டம், தெரிஞ்சதுனால ஈஸி. அதனாலதான் பிளான் பண்ணி அந்த மாதிரி எடுத்துங்க. அதனாலதான் எக்ஸ்பிளனேஷனையும் அந்த மாதிரி சொல்லியிருக்கு. பி இஸ் ஈக்குவல் டு மியூ ஹெச் கொடுத்துருக்காங்க. அதனால புதுசா ஏதாவது டெரிவேஷன்ஸ் இருக்குன்னா அது உனக்கு டஃப்பா இருக்காது, சாதாரணமா இருக்கும். ஸோ எந்த பிரச்சனையும் வராது. இதோட இந்த செக்மெண்ட்ல இருக்கிற 20 ப்ராப்ளம் முடிச்சாச்சு. ஒரு ப்ராப்ளம் ஹோம்ஒர்க் சொல்லியிருப்பான், ஒன்னு நோன் சொல்லியிருப்பேன். இப்ப இந்த லூப்பை கம்ப்ளீட் பண்ணுவோம்ப்பா. கவனிங்க, நீ கிட்டத்தட்ட 2 மணி நேரம் கரண்ட் கொடுத்து இதை கம்ப்ளீட்டா டிமேக்னட்டா மாத்திரலாம் அப்படின்னு பிளான் பண்ணி கால்குலேஷன் எல்லாம் போட்டு 2 மணி நேரம் கரண்ட்டை கொடுத்துட்டு டைமரை ஆன் பண்ணிட்டு அப்பப்போ வந்து டைமரை பார்த்துட்டு இருக்க. 2 மணி நேரம் ஆயிடுச்சா, 2 மணி நேரம் ஆயிடுச்சா, 2 மணி நேரம் ஆயிடுச்சா. ஏன்னா 2 மணி நேரத்துக்கு அப்புறம் நீ ஸ்டாப் பண்ணும். மறந்த வாக்குல விட்டுட்ட, 2 மணி நேரத்துக்கு மேல போயிடுச்சு, 2.25 மணி நேரம் 2.5 மணி நேரம் ஆயிடுச்சுன்னா என்ன ஆகும்? திருப்பி அந்த ஊக்கு வந்து ஒட்டிக்கும். ஏன் இந்த பக்கம் மேக்னட்டா மாறாது, ஊக்கு ஒட்டிக்கிச்சு. அப்ப நாம இன்னும் டிமேக்னட்டா மாத்தலன்ட்டு தப்பா இந்த கரண்ட் அகைன் ரைஸ் பண்ணிட்டா இந்த சைடு மேக்னெட்டிக் எஃபெக்ட் அந்த ஸ்ட்ரென்த் என்ன ஆகும்? ரைஸ் ஆக ஆரம்பிச்சு. அப்ப மேக்னெட்டிக் ஃபீல்ட் ரிவர்ஸ்ல ரைஸ் ஆகி சேச்சுரேட் ஆகும். சேச்சுரேட் ஆகுறப்போ உனக்கு புரியுது, ஐயோ நம்ம என்ன பண்ணியாச்சு, ரிவர்ஸ் போயிட்டோம், கவனிக்காம இங்க ஸ்டாப் பண்ணாம விட்டுட்டோம் அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டு நீ திருப்பி இந்த கரண்ட்டை கொஞ்சம் கொஞ்சமா குறைச்சி 0 ஆகலாம். அப்ப மேக்னெட்டிக் ஃபீல்டும் குறையும். ஆனா கம்ப்ளீட்டா 0 ஆகாது, சம் அமௌண்ட் மெயின்டைன் ஆகும். இதுக்கு பேர் என்னப்பா? ரெசிடுவல். திருப்பி இந்த ரெசிடுவலை சரி பண்றதுக்கு நீ என்ன பண்ணணும்? ரிவர்ஸ்ல கரண்ட்டை கொடுக்கறத ஸ்டாப் பண்ணிட்டு ஃபார்வர்ட்ல என்ன பண்ணணும்? கரண்ட் கொடுக்கணும். ஃபார்வர்ட்ல கரண்ட் கொடுத்தா என்ன ஆகும்? ஏதோ ஒரு கரண்ட் ஆர் ஏதோ ஒரு ஹெச்ல கொரிசிவிட்டியில சரியாயிடும். இதுக்கு பேர் கொரிசிவிட்டி. இப்ப நீ கவனிக்காம விட்டுட்டேன்னா என்ன ஆயிடும்? ஃபார்வர்ட்ல ரைஸ் ஆகி இந்த பக்கம் இப்படியே லூப் டிராவல் ஆகிட்டே இருக்கும். லூப்பா வரையலாம், லூப்புக்கு எக்ஸ்பிளனேஷன் தேவை. அதுக்கு பதில் எதை ஞாபகம் வச்சுக்கிட்டா போதும். ஃபீடிங் கொடுத்தா மேக்னட்டா மாறிடும், ஃபீடிங்கை டிஸ்கனெக்ட் பண்ணிட்டா கம்ப்ளீட்லி டிமேக்னட்டா மாறாது, சம் அமௌண்ட் ரீடைன் ஆகும். அதுக்கு பேர் ரெமினன்ஸ் ஆர் ரெசிடுவல் ஆர் ரிட்டன்டிவிட்டி. நீங்க வந்து கரெக்ட் பண்ணணும், சரி பண்ணணும், இந்த ரிட்டன்டிவிட்டியை காலி பண்ணணும். காலி பண்றதுக்கு ரிவர்ஸ்ல எஃபோர்ட் போடணும், அதுக்கு பேர் கொரிசிவிட்டி. அவ்வளவுதான். இது வந்து எக்ஸாம்ல எழுதுறதுக்கு போதும். இந்த கொஸ்டின் தியரியா கேட்டாங்கன்னா தியரி சான்ஸ் கம்மி, ப்ராப்ளம் தான் கேட்பாங்க. ஒரு லேட்டஸ்ட் ஜேஇ நோட்ஸ் ஆல்ரெடி உனக்கு அனுப்பிச்சிருப்பேன், அதுல பாரு. இந்த டயக்ராம் கொடுத்துட்டு எது சேச்சுரேஷன், எது கொரிசிவிட்டி, எது ரெசிடுவல்னு ஐடென்டிஃபை பண்ண சொல்லி கீழே இருக்கிற 4 ஆப்ஷன்ல பெஸ்ட்டா சூஸ் பண்ண சொல்லியிருப்பாங்க. அந்த மாதிரிலாம் கேட்டிருந்தாங்க. இப்ப இதை படிச்சதுனால அதெல்லாம் உனக்கு ஈஸியா இருக்கும். ஓகே, இது வந்து ஆக்சுவலா இப்ப நேத்து கிளாஸும் நம்ம இன்னைக்கு கிளாஸும் டிஸ்கஸ் பண்ணிருக்கிற கண்டென்ட் உங்க என்சிஆர்டி புக்கு படி 5th சாப்டர். அடுத்த வீக்ல இருந்தா 4th சாப்டர் பார்க்க போறோம். அது பெருசு, நல்லா படிச்சு வச்சுக்கோ. நான் நேத்தே சொல்லிட்டேன், சீக்கிரமா மறந்துடும். அது இல்லாத மாதிரி திருப்பி என்ன பண்ணும், எடுத்து படிச்சு. கிளியர் தானே? ஓகே, ரிமைனிங் அடுத்த கிளாஸ்ல பார்ப்போம்.